இப்போ எபிசோட ஓப்பன் பண்ணால் அந்த ஜிங்சாங் இருக்கா இல்லையா, ஜிண்டால் மட்டும் தான் அது செய்ய முடியும், இந்த ஸ்கூலில் மொத்தமாக ஆடலைஸை பாட்ட போகிற கி 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 அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான பிளானை போட்டு வச்சிருக்கிறான் போல. இவனோட பிளான் என்னன்றது இப்போ நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அப்படி உள்ளே போகும்போது ஜேஸ் வந்து பார்க்குறான், இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி அந்த பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலில் அடிக்கடி நிறைய ஃபைட்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால அந்த மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சும்மா சும்மா சண்டை போட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் காரணம் யாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பின்னாடி ஒரு பையன் கேட்குறாப்புல, இப்போ ஸ்கூலில் சண்டைன்றது சாதாரணமான விஷயமா இருக்கு இல்லையா, அப்படின்னா ஸ்கூலில் யாரும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அதை பரப்பி விடுறது வேற யாரும் கிடையாது, அந்த வின் தான். அப்படி கேட்ட உடனே என்னடா குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இது கூட தெரியாதா, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்டான ஆள்னா அது வேற யாரையும் கிடையாது, நம்ம மீராவோட நைட் ஆன அந்த ஜாக் லீடா அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. ஏனென்றால் அவனுக்கு பாக்ஸிங் தெரியும். அது மட்டும் கிடையாது, மிடில் ஸ்கூல்ல ஒரு சாம்பியனா, இது எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கான மெயினான ரீசன் அவன் பாக்ஸிங் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. அவன் எங்க யானை கால்கள் மாதிரி ஆக போறானா, யானை கவலம் சாப்பிட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சதுனால கண்டிப்பா அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்டா இருப்பான். ஏன்னா அவன் டெக்னிக்ஸ்ல இருந்து எல்லாமே தெரியும். அவன் முன்னாடிலாம் வந்து புல்லிங் பண்ணுவான் இல்லையா, ஸோ அந்த புல்லிங் மொத்தமா நிறுத்திட்டு அந்த எனர்ஜி மொத்தமா இப்போ வந்து என்ன பண்ற, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதனால தான் இவன் நம்ம ஸ்கூல்ல செம ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவன் சொல்றேன். ஏன்னா அவன் ரவுடி கூட ஃபைட் பண்ணிருக்கான், ப்ரொஃபஷனல் ஃபைட்ஸும் பண்ணிருக்கான். ஸோ அதனால அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்றானுங்க. அப்போ இவன் இப்படி ஆனதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன அப்படின்னா, அந்த ஜாஸ்மின் பொண்ணும் சரி, நம்மளோட ஜி ஹோலும் சரி, ரெண்டு பேரும் அப்படி மாறினதுக்கு ஒரு வகையில் இவனோ காரணம்னு சொல்லிட்டு அவன் கில்ஃபீல்ட் இருக்க போல. அதனால தான் அவன் அப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றானுங்க. இல்ல ஜாக்கிக்கு அதை பத்தின கொஞ்சம் சோகமான விஷயம் இருக்கு, நாம கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் புல்லிங் பண்ணி நிறைய பேரை போட்டு அடிச்சிருக்காளா, ஈவன் நம்ம டேனியே போட்டு அடிச்சிருக்காப்ல, அதாவது பீக்கா பாடியில் இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் அவனுக்கு ஒரு கில்ட் ஃபீல் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும்ன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா பண்ண தப்ப மாத்த முடியுது, ஆனா இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த ஜின்னு பையன் இருக்கா இல்லையா, அவன் வந்து இன்னும் கொஞ்சம் கிளப்பி விடுறாப்ல. ஆமா நீங்க சொல்றீங்க ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு, ஆனா அந்த டேனியல் பையன் இருக்கிறானே ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்ல, அவன் தான் ஒரு அடிச்சிருக்கானப்பா. எப்பா அவன் அடிச்சான் தான் இல்லன்னு சொல்ல, அது உண்மைதான். ஆனா அது ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஜாக் வந்து பாக்ஸிங் கம்ப்ளீட்டா டிராப் அவுட் பண்ணிட்டா, அப்பதான் வந்து பீட் பண்ணா. இப்போ அவன் திரும்ப கையில் எடுத்திருக்கா இல்லையா, இப்போ டேனியல் கூட சண்டை போட்டாக்கா எப்படி அது வந்து ரிசல்ட்ஸ் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. அடி அன்பிரடிக்டபிள்ன்றாங்க. ஜாக்லிக்கு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு டேனியலை பார்க்கும்போது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து பீக்ல போயிடுது போல. ஏன்னா ஜாக் வந்து எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான்றதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஜாக் ஆக்சுவலி ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு நிறைய பொண்களை பிடிக்கும். ஹீரோக்கு நிறைய பொண்களை பிடிக்கும் நான் சொன்னதுக்கு காரணம் வந்து அவன் ஹேண்ட்ஸமா இருக்கல. ஸோ நிறைய பேர் சுத்தி சுத்துருவாங்களா, அந்த அர்த்தத்துல சொன்னேன். அதனால நம்ம ஹீரோவை எல்லா வகையிலுமே பீட் பண்ணு சொல்லி ஜாக் ட்ரை பண்ணிருப்பாப்ல. அப்பப்ப ஆம்ரசிங்லாம் கேட்பாப்ல. சரி ஓகே, ஆமா இந்த இடத்துல இன்னொரு பையன் இருக்கான ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்ல, அது ஜே ஹாங், அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஜே ஹாங்கா, அவனை லிட்டரலா பிரின்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கா பணம் பதவி பொருள் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அவனுக்கு இல்லாத விஷயங்களே கிடையாது. இந்த இடத்துல ஒன் ஆஃப் த ஸ்காலர்ஸ் சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஸ்பான்சர் கூட. அவன் ஃபைட் பண்ணுவானா இல்லையான்னு என்னன்னு தெரியல. ஆனா பணத்தை வச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்றான்றது மட்டும் தெரியுது. இது எல்லாத்துக்கும் மேல அந்த பையன் வந்து நம்ம டேனியல் கிட்ட மட்டும் தான் பேசுவான்ற மாதிரி தான் சொல்றாப்ல. எப்பயுமே நம்ம டேனி கூட மட்டும் தான் சுத்திட்டு இருப்பான், அவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவான். அது ஏன் தெரியல. ஒருவேளை அவன் டேனி கிட்ட எதனா சிமிலாரிட்டி பாக்குறானா, இல்ல அவனை பெஸ்ட் ஃப்ரெண்டா கன்சிடர் பண்றானா என்னன்னு தெரியல. அவனை மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு இருப்பாப்ல. இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கையில பர்னிக்கல்ஸோட ஆட்கள் இருக்காங்களே, அந்த டக்கு நம்பர் டக்கன் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. என்ன வந்து ஸ்டாக் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த ஸ்கூல்ல ஸ்டாக் ஸ்டார்ட் எங்க தலைவர் தாடா, தலைவர் பால் பாண்டி, சாரி பால் பாண்டி இல்ல பவர் பாண்டி, வாஸ்கோ நீங்க தானே ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சொல்லல. வாஸ்கோ சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிப்பாப்ல. ஆக்சுவலி அறிவாளி மாதிரி பேசுவான். என்னன்னா, ஸ்ட்ராங் வீக்ன்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் வீக்கா தெரிஞ்சா அது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. எது தெரியுமா பிரச்சனை, என்னோட எனிமீஸ் முன்னாடி நான் வீக்கா தெரியக்கூடாது. சோ பேட் கைஸ் பீட் பண்ணாலே போதும்னு சொல்றான். ஆக்சுவலி இந்த டைலாக் ஒரு கோட்டட் டைலாக்னு சொல்லலாம். ஏன்னா அவன் என்ன சொன்னான்ற அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கினீங்கனாலே போதும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வீக்கரா இருந்தாக்கா, அந்த வீக்கர் செல்ஃபை காமிச்சாக்கா அது பிரச்சனை கிடையாது. ஆனா எதிரிங்க கிட்ட காட்டவே கூடாது, அதிலும் பேட் கைஸ் கிட்ட அப்படின்றான். தலைவர் இது புத்தகத்துல எழுதி வச்சு ஆட்டோ பீரியட் சொல்லி வச்சுக்க, அது வந்து ஊருக்குள்ள பரவி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறானுங்களே இல்ல பாராட்டுறானுங்களே தெரியல. சும்மா பயங்கரமா சொம்புத்தட்ட ஆரம்பிக்கிறானுங்க. இதுல ஜேஸ் தலைமையில அடிச்சுக்கிறாப்ல. டே உங்களை என்னடா சொல்றது. அப்போ ஆமா ஜேஸ் பார்க்குன்னு ஒருத்தர் இருக்கிறானே, அந்த பையன் ஃபைட் பண்ணி யாரா பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேள்வி வந்து ஜேஸ் பார்க்க. ஆமாடா அவன் ஃபைட் பண்ணி பார்த்ததே இல்லையே, ஒருவேளை வீக்கா இருப்போம். எனக்கு தெரிஞ்சு போச்சு, பர்னிக்கல்ஸ்ல எல்லாரும் கேனிங் இல்லையா, மீன்ஸ் அவனுங்களுக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும். ஆனா அவ்வளவு அறிவு சாமான அவனும் யூஸ் பண்ண மாட்டான். சோ அவங்களோட மூலாதாரம் மூல சாமா எல்லாத்தையும் யூஸ் பண்றது ஜேஸ் பார்க்கு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்க யாருக்குமே தெரியாது ஜேஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க அவன் இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏன்டா அவனையோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்லியடா அண்ணனை பத்தி தெரிஞ்சுமாடா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி. அவன் முதல்ல என்ன பத்தி தெரியுமா அப்படின்னு பின்னாடி குரல் என்னடா பார்த்தா அந்த வின்னு போய் வந்துட்டு இருக்காப்ல. நான் மிடில் ஸ்கூல்ல இருந்த மாதிரி இங்க இருந்து வச்சுக்க, கதையே வேற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு சும்மா அதை எடுத்துக்கிட்டு இருக்கானா. இவனுங்கெல்லாம் போட்டு அவனை கலாய்க்க ஆரம்பிச்சிடறானுங்க பின்புறமா. என்ன அப்படின்னா சும்மா உருதா விட்டுக்கிட்டு இருக்கான், இது மிடில் ஸ்கூல் சொல்லிட்டு. அப்படி மிடில் ஸ்கூல் வேணா தான் பண்ணான்ற மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் சொல்றாப்ல, என் ஃப்ரெண்டுகளை கேட்டா ஒரு ரூமர் சொன்னா என்னன்னா, இவன் மிடில் ஸ்கூல் படிக்கும்போது வேற ஒரு சிட்டில இருந்தானா, அந்த இடத்துல இவங்க டீம் சேர்ந்து அந்த மொத்த சிட்டி வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தாங்களா, மேஜர் க்ரூ மாதிரி இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லல. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையா, அவனை பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் அடி வாங்குறா இல்லையா, லோகன் கீழ அடி வாங்கினா, டேனி கீழ அடி வாங்கினா, ஜாக் கீழ அடி வாங்கினான்ற மாதிரி சொல்லி காமிச்சிட்டு இருக்கானுங்க. தலையாம போயிட்டு உதைகள் மட்டும் வாங்கிட்டு இருக்கான். ஆனா இவனுமே ஒரு ஹிடன் டிராகன் மாதிரி தான். ஏன்னா இவன் ஸ்ட்ரென்த் என்னன்றதே நம்ம ஈவான் பார்க் கூட சண்டை போடும் போதே பார்த்திருக்கோம் இல்லையா. ஆனா அதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையும் அப்புறம் மாதிரி ரிவீல் பண்ணுவானுங்க போல. அப்போ லோகனை பத்தின பேச்சுமே அடி வாங்குது. ஆக்சுவலி லோகன் வந்து இங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டிருக்கா இல்லையா.
இல்லையா, அது கூட இருந்த ஒத்து இருக்கான்ல, அவன் தான் இப்ப பேசிட்டு இருக்கான். என்னன்னா, இருக்குதுல எங்க தலை மாதிரி யாருமே கிடையாது, தப்பாத்துல இருக்கு புடி கருக்கு புடின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்து முறுக்கிற பாருங்க. தலை தலை ஒரு தலை என்ன என் தலைவனோட ஸ்ட்ரென்த்தை பத்தி அன்ரைவல்டா. ஏன்னா டேனி பார்க்கே அவனை முட்டி போட வச்சாரு, ஜாக்க போட்டு அடிச்சு போட்டாரு, வாஸ்கோ பரட்டி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமான பில்டப்லாம் குத்துட்டு இருக்கான். ஆனா டேனி நினைச்சது இது சண்டை போட்டுருக்கலாம். அவன் சண்டை போடுறதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே. ஆனா ஓவராலா பார்த்தாக்கா இப்போதைக்கு ஜாக்லி வந்து நம்ம லோகன் கிட்ட டிஃபீட் ஆயிருக்கான். சோ லோகன் வந்து டாப்ல இருக்கிறதுன்றது இப்போதைக்கு ஒரு கரெக்டான பொசிஷன் மாதிரி தான் தெரியும். ஆமா அந்த ஒரு பையனை விட்டீங்களாப்பா, ஈலை ஜாங் பியூட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறானே, ஏடா டே அவனோட ஃபைட்டர்னு தயவு செஞ்சு சொல்லாதடா. அவன் ஃபைட்டே பண்ண மாட்டான்டா, கெக்க சிச்சிக்கினே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவான்டா. அவன் எப்போ பார்த்தாலும் அவன் ஹேண்ட்ஸமா இருக்கானு சொல்லிட்டு அவன் வந்து அடிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாப்ல. ஆனா பியூட்டியை வெப்பனா பயன்படுத்தி அங்க தப்பிச்சு வந்துட்டு இருப்பான்னு சொல்றாங்க. ஆனா ஈலையை பத்தின உண்மை யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலி இவங்க இது வரைக்கும் போட்ட ஃபைட்ஸை பார்த்துட்டு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரிஜினலா ஃபைட் பண்ண யார் ஜெயிப்பன்றது நமக்கே தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மான்ஸ்டர் முறை சுத்திட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு அளவுக்கு பேசி முடிச்ச பிறகு எல்லாருக்குமே டவுட் வருது. டேய் நம்ம சம்பந்தமே எல்லாமே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆமா இந்த டாக் ஆரம்பிச்சது யாரு? அவன் இங்க தான் இருந்தான் கண்டிப்பா. நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருந்தான். ஆனா அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லல. அது யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு அனாலிசிஸ் கம்ப்ளீட் அப்படின்னு பூச்சா போய்கிட்டே அந்த வின்னி யோசிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. அந்த ஜிங்ஜாங் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, அழகா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியாச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கிளம்ப போறியா, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டியா அப்படின்னு பக்கத்துல ஒரு குரல் என்னன்னு பார்த்தா ஜேஸ் பார். அவன் தான் வரும்போது நோட்டீஸ் பண்ணிட்டா இல்லையா. ஸோ இவன் என்னதான் பண்றான்றத பார்த்துட்டு இருந்தான் போல. ஓ இந்த ரூமர்ஸ் எல்லாம் நீ தான் ஸ்ப்ரெட் பண்ணியா, என்ன பண்றது நல்லா தெரியுது. ஆனா அந்த ஆலி மொழி கூட வந்தான்னு பார்த்தா அந்த ஆலி விட்டு நீ தனியா வந்திருக்க போலியே. நான் தனியா வரது இருக்கட்டும் தம்பி, நீ எதுக்கு தனியா வந்தீங்க, உங்க ஆட்களை கூப்பிடலையா, நீ வெறும் பிரெயின்ஸ் மட்டும் தான், உன்னால டிஃபீட் பண்ண முடியும் நினைச்சான்னு சொல்லிட்டு அவர் கிக்கு விடவும், ஆமா இங்க சிங்கிளா தாண்டா ஒரு பண்ணி மாதிரி தான் கூட்டமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிளாக் வச்சுட்டு இருப்பாப்ல. ஆக்சுவலி அங்க ஜேஸ் ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா நான் வீக்கு வெறும் மூல சம்பந்தம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா வாஸ்கோ போற ட்ரைனிங் எஃபர்ட்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஒர்க் அவுட்டை நான் மட்டும் தாண்டா கூட சேர்ந்து போடுவேன், வேற எவனையும் போட மாட்டான் அப்படின்றா. அது இவனுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலையும் தான் இவனை நம்பர் 2 போட்டு வச்சிருக்காங்கன்றது அந்த இடத்துல அவன் காமிச்சிக்கிறாப்ல. என்னை தாண்டி உன்னால் அனலைசிஸ் தொடர்ந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி இல்ல கிக்கு புக்கு நான் சிரிக்க ஆரம்பிப்பாப்ல. ஏன்னா அனலைசிஸ் இன்னும் முடியல, ஆல்ரெடி அதுக்கான ஸ்டேஜ் செட் பண்ணி வச்சு இடத்துல சில பிளாக் ஹார்சஸ் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு குதிரை பந்தயம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல பிளாக் ஹார்ஸ் ஒன்று கட்டுவாங்க, அதை ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்ற மாதிரி இருக்கும்ல, பார்த்தா அது ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க சில பேர் இருக்கானுங்களா, அவங்களை டெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டேஜ் செட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பேர் சொல்றாப்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஜே ஹாங் அடிக்கிறதுக்கு அந்த பாக்ஸர் பையன் ஒருத்தர பாலியா, அவனையும் இன்னொருத்தர் வந்து அமுச்சு விட்டுருக்காப்ல. அதே மாதிரி இன்னொருத்தர் யாருன்னா ஈலை ஜாங் பிக் டேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைட்டிங் மட்டும் அவன் அடிக்கிறதுக்கு ஈவன் பார்க்கும் அவங்க அண்ணன் ஹோப் பார்க்கும் வந்து அமுச்சு விட்டுருக்காப்ல. இவங்க 2 பேரையும் வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்டல்ஸ் பிக் டாடி நைனா உன்னை பழக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், நீ அஃபிஷியலாக ஃபைட் பண்ணி 3 வருஷம் ஆகுதுல்ல, அப்படின்னா இந்த இடத்துல ஃபைட் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐயா என் பேர் மாணிக்கம், நாச்சா வாய்க்கோணிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கேன் உடுங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாப்ல. ஆனால் அது ஈவன் பார்க்க உடனே சட்டை கழட்டு அவன் ரெஸ்லிங் ட்ரெஸ்ஸை போட்டு நடு தூக்கி சாப்பிடலான்ற மாதிரி உருவப்பில் அங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஜேவை காமிச்சாக்கா அவனுக்கு அந்த பையன் பயங்கரமான பஞ்சத்தில் கொடுத்துட்டு இருக்காப்ல. அவன் ஒலிம்பிக் பிளேயருக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கா இல்லையா, ஸோ அதனால் அந்த திறமைகள்லாம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். எப்பா நீ ஒரு ஷெல்டர்டு லைஃபை வாழ்ந்தியாமே, ஐஸ் போட்டுக்குள்ளே வாழ்ந்த அந்த பையனுக்கு எப்படி எங்களை பற்றி தெரியும், ஃபைட் நேரன்றதை நான் காமிக்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கையில அப்படின்னு நம்ம ஜேஸை காட்டுவாங்க. ஜின்னு கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஜின்னு என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஜே வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈலை வந்து எட்டா இருந்தாலும் அவன் 3 வருஷம் ஃபைட் பண்ணாமலே இருந்திருக்கான். ஸோ 2 பேரும் அனலைஸ் பண்றதுக்கு இது ஒரு க்ரூவலான மெத்தடா தெரிஞ்சாலும் இதுதான் பெஸ்ட் மெத்தட். இதை பயன்படுத்தி அவங்கள பத்தின டேட்டாஸை நான் கலெக்ட் பண்ண போறேன். கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கல. அப்போ அவனோட பஞ்சை பிடிச்ச ஜேஸ் ஒரு வார்த்தையை சொல்லாப்ல, யாராலே எங்கேருந்து வந்திருக்க நீ, ஜேவை ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணாங்களா, உனக்கு தெரியாதா ரோஜா அவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அதுக்கு முட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜேவை காமிச்சாக்கா அவனுக்கு தான் வந்து சிஸ்மட்டா அப்படி இந்த ஃபைட் தெரியும் இல்லையா, அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஈஸியா அவனோட பஞ்சில டாஷ் பண்ணிட்டு இருக்காப்ல. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஈலை ஜாங்க காமிட்டாக்கா அவனை எதுக்கு சும்மா எடுன்னு கூப்பிடுறாங்க. நான் தான் 3 வருஷம் கேப் இருந்தாலும் இந்த குழந்தை பசங்க விளையாட்ட மாதிரி தான் அந்த ஃபைட் எல்லாமே அவனுக்கு. ஏன்னா ஈவன் பார்க்க அவனை பிடிச்சி தூக்கலாம் வரும்போது ஜஸ்ட் ஒரே கையில வச்சு அவனை தடுத்துருவான். அனாலிசிஸ் இப்பே ஊத்தி மூடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, டே இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான்ன்ற மாதிரி அந்த ஜின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஏனென்றால் இந்த இடத்துக்கு அவன் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்காக, அதனால ஃபேர் ஃபைட்டா பண்ணும். ஒருத்தன் கூட ஒரு டைம்ல ஒருத்தன் தான் ஃபைட் பண்ணு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஆக்சுவலி இங்க 2 பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னா 2v1 மாதிரி போட்டு இவங்க அடிச்சு போறதுக்காக தான். ஸோ ஈவன் பார்க்கோட அண்ணன் ஹோப் பார்க் இருக்கா இல்லையா, அவன் இது வரைக்கும் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எதுவுமே கத்துக்கிறது கிடையாது. ஏன்னா ரா பவர் மூலியமா வந்து எல்லாரும் டிஃபீட் பண்ணிட்டு இருந்தானே. ஆனா அவன் லோகன் கீழே எப்ப செருப்படி வாங்கணும் அப்போ டெக்னிக்ஸை பத்தின பவர்ஃபுல்லான விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால ஈவன் பார்க் கிட்ட தான் அவன் ரெஸ்லிங் கத்துட்டு இருந்திருப்பாப்ல. இப்போ இன்னும் செம ஸ்ட்ராங் ஆயிடுறான். அதே மாதிரி ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பக்கம் அந்த பையன் வந்திருக்கா இல்லையா, அது அந்த ஒலிம்பிக் ஃபைட்டர், அவன் கூட இந்த வந்திருக்காங்க. அவனோட பேர் டொமினிக். இவன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க 2-3 வாட்டி. இந்த பையன் வந்து ஸ்ட்ரீட்ல ஒரு 10-20 பேர் கூட ஃபைட் பண்ணியிருந்தான் போல. அப்போ அவனை பார்த்து அந்த ஜின் பை கூட்டு வந்திருப்பான். இவனுக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது, ஆனா எப்படி பயன்படுத்துன்னு தெரியாது. ஆக்சுவலி இவன் இருக்கிறான் இல்லையா, ஜேம்ஸ் மாதிரி ஒன்றும் ஒரு ஆர்க் இருக்க, எப்படி ஃபைட் பண்ணலாம் தெரியாது, ஏடாகுடமா தான் சண்டை போட்டுட்டு இருப்பாப்ல ஜெயிக்கணுன்றதுக்காக. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் அண்ட் ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் 2 பேரும் சேர்ந்து ஜே ஹாங்க்கு எதிராக விட்டாக்கா அவனால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஹேண்டில் பண்றதுக்காக தான் அந்த அனலைஸ் ஆரம்பிச்சு விட்டுருப்பாப்ல. அதனால ஜே அவனுக்கு 2 பேர்கிட்ட சண்டை போட கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த பக்கம்
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவான் பார்க் ஹோப் பார்க் 2 நாயங்கள் ரெஸ்டிங் கத்து வச்சுக்கின்னு நம்மளால அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அந்த ஃபைட்ஸ் அப்படியே நடக்கும்போது இந்த பக்கம் ஜேசு சம்மடி வாங்க ஆரம்பிச்சிருவாப்ல. சம்பி நான் அனலைஸ் எல்லாம் பண்ணிட்டேன், அது கவுண்டர் மெஷர் எடுத்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் எழுதி வச்சிருந்தேன். அதனால தான் டொமினிக்ன்ற ஒரு கேவலமான, அதாவது எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ற ஒரு ஃபைட்டரையும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டரையும் வந்து எடுத்துட்டு வந்து ஜேஹாங்க்கு எதிராகவும் ஒரு ரா பவர், அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்லர், இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேருக்கும் ரெஸ்லிங் டெக்னிக்ஸும் தெரியும். ஸோ அதை எடுத்து நம்ம ஈலே ஜாங்க் எதிராக விட்டுருக்கான். 3 வருஷம் ஃபைட் பண்ணது ஒரு பர்சன். அதனால இது ஒரு ஒஸ்ட் மேட்ச் தான். இந்த இடத்துல யார் ஜெயிக்க போறன்றது தெரியும். அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்றதுக்காக ஒரு உருவாக்குன ஒரு டெஸ்ட் தான் இது. எப்படி என்னோட அனலைஸ் வந்து பாஸ் ஆயிட்டு ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சுன்ற மாதிரி கேட்டா, டேய் ஜே நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சேன்டான்ற மாதிரி நம்ம ஜே சொல்லாப்ல. அவன் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்தா போல. ஆனா நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்னன்னா, ஜே ஹாங் இருக்கா இல்லையா, பார்க்காதான் ஆள் வந்து பொடிய மாதிரி சுல்லான் மாதிரி இருப்பாப்ல. ஆனா அவன் சூடானா சுலுக்கு எடுத்துருவான்ற மாதிரி இந்த ஃபைட்டை காட்டுறாங்க. தலைவன் ஹெல்மெட் எடுத்து கொடுப்பாப்ல. நான் ஆல்ரெடி சிஸ்டமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இது என்ன ஃபைட்டிங் ஸ்கில் தெரியுமா? பார்டர்ல எல்லாம் மிலிட்டரி ஆட்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ஃபைட்டிங் டெக்னிக். இது ஃபைட்டிங் டெக்னிக் கூட சொல்ல முடியாது, கில்லிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்ககிட்ட வெப்பன்ஸ், கத்தி, பொருள்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல வெறும் கைகளை வச்சுட்டு உங்களோட ஆப்பரண்ட்டை கொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை டீச் பண்ணுங்க. அதான் சிஸ்டமா. ஜே எப்பயுமே ஃபைட் அப்ப எதுக்கு ஹெல்மெட் எடுத்துட்டு வரன்ற ரீசன் நீங்க சொல்றாங்க. ஏன்னா சிஸ்டமா பயன்படுத்தினா அவன் வந்து கிரிட்டிக்கலான இன்ஜுரி கொடுத்து ஒருத்தரை கொல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால அவங்க மண்டையில ஹெல்மெட்டை போட்டு அடிச்சாக்கா அந்த டேமேஜ் வந்து குறைஞ்சு அவங்க நாக் அவுட் பண்ற ஸ்டேஜுக்கு தள்ளி விடுவான். ஸோ இதனால தான் அப்பப்போ வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போ புரியுதா? அண்ட் இந்த டெக்னிக் எவ்வளவு மோசமானது தெரிஞ்சதால தான் லோகனே அதை பார்த்து பயப்படுவாப்ல. இப்போ பாருங்க எப்படி அடி வாங்குறாங்க அந்த டொமினிக்கும் அந்த பாக்ஸருன்னு. அதாவது இவனுங்க என்னன்னா ப்ரொஃபஷனல் அன்ப்ரொஃபஷனல் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது உருட்டிட்டு இருந்தாலும் ஆக்சுவலி ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எடுத்துட்டு வந்தாக்கா அதுல டாப்ல இருக்கிறது மார்ஷல் ஆர்டிஸ்ட் கிடையாது. கண்டிப்பா ஒரு பார்டர் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு மிலிட்டரி சோல்ஜரா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லாவே பேட்டில் மூலமா தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் சர்வே பண்ணுறதுக்காக சண்டை போடுற அந்த ஒரு டெக்னிக்கை இங்க பயன்படுத்தினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இதை ஒன்னால அனலைஸ் பண்ண முடியல. இந்த இடத்துல ட்விஸ்ட் அண்ட் சில்லுன்னு சொல்லிட்டு இந்த சீன்ல வந்து அப்படியே கட் பண்ணி ரெண்டுத்தையும் மாத்தி தான் காட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஜேஸ் அனலைஸ் பண்ணுவான், அதே மாதிரி ஜிங்ஜாங் அனலைஸ் பண்ணுவான். இப்போ ஜேஸ் ஒரு வார்த்தையை சொன்னாலே சிஸ்டம் வந்து யாரால டிஃபீட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு, ஆனா இதை பத்தி ஆல்ரெடி ஜிங்ஜாங்க்கு தெரியும் போல, அவங்க பயன்படுத்திருக்கா. அதனால அது கவுண்டர் மெஷரா வந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாப்ல. என்னன்னா அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது சிஸ்டம் அது நேருக்கு நேரம் வந்து கிட்ட இருந்து சண்டை போட்டா ஜெயிக்கிறது கஷ்டமான விஷயம். ஆனா தூரத்துல இருந்து சண்டை போட்டா விஷயமே வேற. அதனால சிஸ்டமாவோட வீக்னஸ் ஆன லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸை கொடுக்கறதுக்காக 2 பேர் வந்து கோலி குண்டில், அது இரும்புல ஆனது கோலி குண்டுகளை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க டப்பு டிப்புன்னு. அதனால பெருசா டேமேஜ் கொடுக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா கண்ணில் அதுக்கப்புறம் முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் பட ஆரம்பிச்சுன்னா லைட்டா அவன் ஜர்க்கூட்டா போதும், இவனுங்க அந்த சான்ஸை பயன்படுத்தி அவன் அடிச்சிருவானுங்க. அப்ப புரியுதா? அந்த டொமினிக் பையன் அந்த லாங் ரேஞ்ச் அட்டாக் யூஸ் பண்றான். அது மிஸ் ஆனாலுமே கவலை கிடையாது, இவனை டைவர்ட் பண்றதுதான் மெயினான விஷயமே. ஏன்னா ஸ்காட் இருக்கால அந்த பாக்ஸர் பையன், அவன் வந்து அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அடிச்சிடாப்ல. ஸோ 2 பேரும் அதுக்கேற்ற மாதிரி தான் காம்போ பண்ணி வச்சிருக்கானுங்க. இவன் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தான் போல. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு காம்போ விட்டுட்டு அவங்க வந்து ஃபைட் பண்றதுக்காக ஜே ஹாங் கூட அனுப்பி விட்டுருக்கான். அவனால என்னைக்குமே வின் பண்ண முடியுது. அதே நிலை வந்து நம்ம ஈலே ஜாங்க்கும் என்ன 2 ரெஸ்லருக்கு எதிராக கண்டிப்பாக அவனால ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியுது. அவங்க ரா பவர்ஸை பயன்படுத்தினானுங்கன்னா என்னதான் ஒரு மான்ஸ்டர் இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் மடங்கி போயிடுன்ற மாதிரி சொல்லல, அவனுமே டிஃபீட் ஆன மாதிரி செய்தல் தான் இருப்பான். இதுல விஷயம் என்னன்னா நம்ம ஈலேக்கு நிறைய முடி இருக்கு இல்லையா, ஸோ ரெஸ்லர்ஸ்க்கு வந்து கிராப் பண்றதுக்கு எதனா ஒரு விஷயம் வந்தா போதும், இவனுக்கு 2 பேரும் மொட்டை மாட்டீங்க. ஆனா இவனுக்கு நிறைய முடி இருக்குது, அதை வந்து அவனுக்கு அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. இப்போ புரியுதாடா? நான் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ஷன் மேல போட்டு எந்தெந்த இடத்துல எப்படிலாம் ஃபைட் பண்ணணும் மைண்டுக்குள்ளே ஒரு கால்குலேஷனை போட்டு அதை டிரைவ் பண்ணி இந்த இடத்துல அவனுங்களை டிஃபீட் பண்ணிட்ட பார்த்தா கிக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு 8 உதகையிலே ஜேசத்தை பிடிச்சிட்டு நேரம் வந்துடுச்சு ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா பேசுறன்ற மாதிரி கேட்டா, தம்பி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க ஆனால் அதில் ஒரு எரர் வந்து போடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அலார் அடிக்கும் நான் பாப்பானுங்க ஈவன் பார்க்கும் ஹோப் பார்க்கும். அந்த இடத்துல என்ன அவன் ஸ்கூல்ல இருந்து விட்டுறானுங்க போல, ஸ்கூல்லனா அதான் அந்த டேக் கேர் சென்டர்ல இருந்து விட்டுறானுங்க போல, அவளை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இவன் போய் ஆகணும் இல்லையா. அதனால அப்படியாப்பட்ட கன்னை அக்னாலேஜ் பண்ண நம்ம ஈலே ஜாங்கோட உண்மையான ஸ்ட்ரென்த் அந்த 2 பசங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா இருக்கிறதுலேயே மோசமான ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் யாரு தெரியுமா? அது கோவத்துல இருக்க டேட் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஏன்னா டேடி இஸ் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பிக்கிட்டு வராப்ல. நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னு. சரி ஈலே ஜாங்க பத்தி நான் தப்பா இருந்தாலும் அந்த இடத்துல ஜே ஹாங்கால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல லாங் ரேஞ்ச் அட்டாக் அவனால எப்படி தவிர்க்க முடியும் நினைக்கிற கிக்கி அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கையில சூட் கேஸ், இது சூட் கேஸ் ஆமாண்டா, அவன் கையில எப்பயுமே ஒரு சூட் கேஸ் இருக்கும். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கும்னு உனக்கு தெரியுமா? ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுமே ஓப்பன் ஆகக்கூடிய அந்த சூட் கேஸ்க்குள்ள அவன் ஒரு விஷயத்தை வச்சிருக்கான் அப்படின்னு அதை திறந்து காட்டுவானுங்க. இவனுக்கு 2 பேரும் கேட்க போட்டு சிரிக்கிறானுங்க. அப்படின்னா தாண்டா இருக்க போகுது, இதுல எடுத்துட்டு போறியா சுடு அப்படின்ற மாதிரி ஜாலியா பார்த்துக்கிட்டே இருக்கையில அனலைசிஸ்ல வச்சாம் பாடுற ஆப் எனக்குன்ற மாதிரி தூக்கி காட்டாப்ல. ஆக்சுவலாவே இவனுங்க கலாய்ச்சாடுங்க அந்த பாரு உள்ள இருந்து ஒரு கன் எடுத்து நியூ டாப்ல பின் பட்டு நெத்தி பட்டுல வைப்பா. கோலி குண்டு எந்த இடத்துல இருக்கு, கன் எந்த இடத்துல இருக்கு, சுட்டாக்க சித்திருவானுங்க. ஆனா பாவீங்களா, ஃபைட்ஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது தான். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கலாம். அந்த அஜித் படத்துல ஒரு சீன் வரும் பாத்தீங்களா, அவன் கட்டத்து ஊஹான் அப்படின்னு பண்ணிட்டே இருப்பா, டப்புக்கு எடுத்து சுட்டுறாரு. அந்த மாதிரி இது முதல்ல எடுத்தோடனே அது டொமினிக்கோட மண்டையில் தான் வரும். அவன் அப்படி கர்த்தரே உங்களே பார்க்கிறேன், நான் செய்த பாவங்களை மன்னித்தேன்னு மேல கூப்பிட்டுக்கோங்கன்ற மாதிரி தான் ஆயிடுறாப்புல ஆளு. ஏன்னா அவன் கையில வச்சிருக்கிறது
வந்து ரியல் கன்னா ஃபேக் கன்னா பிபி கன்னா. ஆனால் அதில் வந்து ஏதோ கன் சவுண்ட்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. இப்போ கன் எடுத்து சுட்டா நம்ம காலி. ஏன்டா என்ன எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த ஸ்காட்டு மேலே எய்ம் வச்சு அவனை சாவடியாடா நான் வாழ வேண்டிய புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கா. அது ஃபேக்கான கன்னாவே இருந்தாலும் ஒரு வேலை ஃபேக்காக இல்லாமல் போயிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு தோத்துட்டானுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அவன் கண்ணை எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கையில் ஃபேக்குன்னு வச்சு எங்களை ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் அடிக்கிறதுக்காக முன்னாடி வருவான். டே ஸ்காட்டை சூப்பரான்ற மாதிரி பார்க்கையில் அவன் மேலே எய்ம் வச்ச உடனே பயந்து அவனு நின்றுவாப்ல. எனக்கு கன்னு பயமாக தானே இருக்கும். அப்படியும் வச்சுக்கிட்டு கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்காட்டுக்கு ஒரு அடி கொடுப்பாப்ல. அதான் கன்னு வச்சு கொடுப்பான். அதே மாதிரி திரும்பவும் இந்த பக்கம் டொமினிக் அவனை காப்பாற்ற வரும்போது அவன் மேலே கன் அப்பாயின்மெண்ட் அவன் பக்கத்தில் போயிட்டு அவன் வாயில அடிப்பாப்ல. அடிச்சு முடிச்ச பிறகு 2 பேருக்கு ரியலைஸ் ஆயிடுது. ஸோ இந்த கன் வச்சு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிக்கிறதுக்கு கிட்ட வரானுங்க. அப்போ அந்த ஜின் பையன் என்ன சொல்றான்னா ஒருவேளை ஃபேக் கன்னா இருக்கா இல்லையா, ஏன்னா இந்த கண்ட்ரியில் வந்து லீகலாக கன்னை ஓன் பண்ண முடியாது, அதுவும் மைனர் பசங்களால முடியாது. ஸோ அதனால அது ஃபேக் கன்னா தான் என்ன பண்ணுன்ற மாதிரி கேட்டா அது ஃபேக்காக கூட இருக்கட்டும் பிளாஸ்டிக் டாய் கூட. ஆக்சுவலாக அந்த சிஸ்டமான்ற அந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பேர் ஹேண்டடா, அதாவது கையில் எந்த ஒரு வெப்பனுமே இல்லைன்னா கில் பண்றதுக்கான மெத்தட்ஸை சொல்லி கொடுக்குற டெக்னிக். ஆனால் ஒருவேளை கையில் வெப்பன் வச்சிருந்தா அதை யூஸ் பண்ணி எதிரியை கொல்றதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் இன்னொரு பேர் இருக்குது. ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு. அதை கல் அரினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஷல் ஆர்ட் இருக்க போல பன்ஸை பயன்படுத்தி ஒரு சின்ன லைட்டரா இருந்தாலும் பரவாயில்ல அதை யூஸ் பண்ணி ஒரு பர்சனை கொல்ற முடிய அளவுக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு டெட்லி வெப்பனை மாத்துமா. அதை தான் நம்மால் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ ஜே ஹாங்க்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்க போல. அவன் ஷூட்டிங்காகலாம் அதை எடுக்கல, அதை வச்சு உனக்கு அடிக்கலன்றதுக்காக தான் எடுத்துருக்கான். அவனை ப்ரொடெக்டட் லைஃப் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவனே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கத்துக்கிட்ட 2 ஆர்ட்ஸ் தான். ஸோ இதை பயன்படுத்தி அந்த 2 பசங்களை டிஃபீட் பண்ணும்போது அவ்வளோ. ஆனாலும் அந்த ஜிங்ஜாங் விடுற மாதிரி இல்லை. டே சரி ஓகேடா இவனுக்கு 2 மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு ஜெயிச்சிட்டானே வச்சுக்கேன். ஆனால் ஈலேஜங் தான் நல்ல ஃபைட்டராக இருந்தாலும் 2 ப்ரொஃபஷனல் ஃபைட்டருக்கு எதிர்த்து அவனால் ஜெயிக்க முடியுதுன்ற மாதிரி சொல்ல உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மார்ஷல் ஆர்ட்ஸோட ஸ்ட்ராங்கானது நான் தான் ஆல்ரெடி சொன்னேன். கொரியன் டேடர் அப்படின்ற பேர் சொல்கிறப்பல ஃபைட் ஆகிட்டு ஆல்ரெடி முடிஞ்சு போயிட்டு இருக்கு. 2 பேரும் பரட்டி போட்டுட்டு இருப்போம். இல்லை ஏன்னா அவன் என்ன போய் ஃபீட் பண்ணோம். இப்போ புரியுதா அவனோட அனலைசிஸ் ஊற்றி மூடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஜே ஸ்பார்க் டிசைட் பண்ணாக்கா அதை கண்டிப்பாக முடிச்சு காட்டுவான்டான்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டு அவன் டிடெக்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கையில இந்த இடத்துல நான் வேணா தோத்துருக்கலாம், என் அனலைஸ் தோத்துருக்கலாம், ஆனால் நான் தோக்க மாட்டேன்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா அந்த 3rd ஃப்ளோர் வந்து எகிரி குச்சிட்றாப்புல. அடப்பாவே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீ இதை அனலைஸ் பண்ணி மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சா போதுன்ற மாதிரி ஊந்து ஓடுறாங்க. ஆனால் அப்போ ஜேஸுக்கு வந்து ஒரு தாட் வரும், என்னன்னா இவனை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டான் போல, இவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏன்னா அப்கமிங் பேட்டலில் இவன் ரொம்ப அறிவாளியாக இருந்தாக்கா இவன் அறிவிச்சாமல் நமக்கு எதனா யூஸ் பண்ணி பார்த்தா இவன் ஒரு முட்டாளாக தான் இருக்கிறான். ஸோ பார்த்துக்கலாம் இந்த பேட்டில் டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ நினைக்கிறான். பட் இதுதான் ஜேஸ் பண்ணுற ஒரு முதல் தப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஜின்ஜாங் வந்து திரும்ப போன பிறகு ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. இப்போ போயிட்டு அவன் ஒரு பிளானை போட்டு ஒரு எக்ஸிபிஷன் காட்டினா இல்லையா, அதெல்லாமே ஒரு ஷோ மட்டும்தான். அவன் ஜேவை அனலைஸ் பண்ண போல அதே மாதிரி ஈலேஜாங்க அனலைஸ் பண்ணவும் போல. ஏன்னா அவனுக்கு ரிசல்ட் ஆல்ரெடி தெரியும். அவன் அனலைஸ் பண்ண போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா, ஜேஸ் பார்க்க தான். ஜேஸ் செம்ம அறிவாளி. ஸோ இப்போ அவன் கண்களை பொறுத்த வரைக்கும் ஜிங்ஜாங்கன்ற ஒரு ஜோபி கண்ணுன்ற மாதிரி தான். ஆனால் ஜிங்ஜாங்க்கு அதை விட அதிகமான அறிவு இருக்குன்றது இந்த இடத்துல அவன் காமிக்கிறான். அதாவது உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜேஸ் தான் வந்து செம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்கா இல்லையா, அவன் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது செக் பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி தன்னோட எதிரிக்கு முன்னாடி தன்னை வீக்காக காமிச்சாக்கா அவன் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவான்ற மாதிரி அவன் விஷயத்தை பண்ணாப்ல. அதே மாதிரி தான் இப்போ ஜேஸ் நினச்சிட்டு இருக்கான் அவன் ஜோவி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி இவன் சில ஹிடன் ட்ரேட்ஸ்லாம் வச்சிருக்கான் போல. அதை தான் வந்து அந்த ஆலிவ் வந்து சொல்லிட்டு இருக்கான் ரொம்ப டேஞ்சரான ஆலிவ். சரி ஓகே இவன் எப்படி நம்ம அடியில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது பெரிய பிளான் வச்சிருக்க போல ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி கேட்க இந்த பெரிய பிளான் சின்ன சின்ன பகுதிகள் இருக்கு. அதில் முதல் பகுதி இப்போ ஆரம்பிக்க போகிற முதல் பகுதியாக அது என்னன்ற மாதிரி கேட்டால் ஜேஸ் பார்க்க முடிக்கணும். ஏன்னா அவன் தான் இந்த பெரிய பிளானில் குழப்பத்தை உண்டாகிறதுக்கு ஒரு காரணமாக அமையறதுக்கு கூட அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. அங்கே அப்படியே கட் பண்ணி ஜேவோட வீட்டை காட்டுவாங்க. ஜாய் வந்து கன்ஸ் வச்சு விளையாடிட்டு இருப்பா. அது பார்க்க பிளாஸ்டிக் டைம் இருக்கிறதா, ஆனால் ஆக்சுவலி அது பிளாஸ்டிக் டாய்ஸ் கிடையாது போல. இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. ஸோ நம்ம ஜே யூஸ் பண்ணது பிளாஸ்டிக் என்ன கிடையாது, என்ன அவன் யூஸ் பண்ணி சுடலை அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா அவனுக்கு சுடணும் அவசியமே கிடையாது. அது இல்லாமலே அவனால் ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும். அதான் அந்த சீரியஸான ஒரு மேட்டருக்கு எண்டை போட்டு குதூகலமாக உனக்கு காமிச்சா எப்படி இருக்குமோ ஒரு ட்ரிப்பை தான் காட்டுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பசங்க ஒரு ட்ரிப்புக்கு போகிறானுங்க இல்லையா, அதான் சம்மர் ரொம்ப ஓவராக இருக்குன்றதுனால பீச்சுக்கு போகிறானுங்க போல. இதில் விஷயம் என்னன்னா டேனி வரல பீக்கோட பாடி எடுத்துட்டு வந்துடுறாப்ல ஆளு. அப்படிதான் உங்களுக்கு தெரியல. ஆனால் அவன் கையில் ஒரு கட்டப்பை வச்சிருக்கான் பார்த்தீங்களா, கட்டப்பை கிடையாது சூட் கேஸு, அதில் முறுக்கி போட்டு வச்சிருக்காப்ல நம்ம டேனியோட பாடியை. ஒன்றா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்கிறான் போல. சரி ஓகே எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அதில் ஜோய் ஒரு பேக் கொடுக்குற இதை வச்சுக்கோ பீக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு சின்சூட் இருக்கு. ஏமா இது காற்று அடிச்சாலே பறந்து போயிட்டு போயிட்டே அப்பல சொல்லாதடா இது தான் இப்போதைக்கு ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபன்னா பேசிட்டு போறாங்க. இதெல்லாத்தையும் பார்க்குற கிறிஸ்டலுக்கு ஒரு மாதிரி வித்தியாசம் ஃபீல் ஆகுது. அப்போ நீ ஏன்டா உள்ள பெரிய சூட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதில் பார்த்தா கை மட்டும் நீட்டிங் இருக்கும். அதில் வந்து டேனியோட பாடி போட்டிருக்கிற இல்லையா, அதனால தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இதை பற்றின ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவுட் சைட் ஆஃப் த ஸ்கூலில் அவன் ட்ரிப்புன்ற விஷயம் போனது கிடையாது. அவன் இன்சைட் ஸ்கூல்லேயே வந்து ஏதோ ட்ரிப் போனது கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறான் இல்லையா, அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. பார்க்குற நமக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனால் கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சாக்கான் அந்த ஆலிவன் ஏதோ ஒரு பெரிய பிளானை போடுறான் போல. அங்கே ஒரு ஃபைட் வரும். ஸோ அதனால அங்கிள்ஸ் நான் உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 அங்கிள்ஸ் அனுப்புறாங்க. அதில் ஜேம்ஸுமே இருக்கிறாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா ஆலிவாங்க்கு இப்போ ஹாஸ்டலோட ஏ செக்ஷன் வந்து மொத்தமாக ஸ்ட்ராங்காக ஆசைப்படுறான். அதில் வெளியே போயிட்டு ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறது தான் இவனுங்களாம் அனுப்புறான் போல. இதில் வந்து ஜேம்ஸே ஒரு கேன ஐயா பஸ்ஸில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமா ஃப்ளைட் புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ட்ரிப்புக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு
வந்திருக்கா. இதுல வந்து ஜிங்ஜாங்க நியூ டீம்ல சேர்ந்துக்கிட்டா சப்பர்புக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை பத்தி சொல்றாங்க. அந்த பிளேஸை பத்தி நானும் கேள்விப்பட்டதில்லை. பட் அது ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா ஒரு ட்விஸ்ட், இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா வின் இருக்கிறான் இல்லையா, அவனையும் மேரியும் காட்டுவாங்க. இவங்கெல்லாம் டூர் போறது, அதான் நம்ம பசங்க டூர் போறது அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க டூர் போற பிளேஸ் என்ன தெரியுமா, வின்னும் மேரியும் இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது. ஏன்னா அங்க கேங்ஸ்டர்ஸ் கிடையாது, அதோட மோசமான பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க போல. அங்க தேவலாம் போய் மாட்டிக்க போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன இடம் தெரியல. ஆனா இவனுங்க 2 பேர் ரூல் பண்ண இடம் தான் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கூடிய சீக்கிரமே தெரிய போகுது எப்படிப்பட்ட இடம், அதில் நம்ம ஹீரோஸ் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை மாட்டி அது எப்படி தப்பிக்க போறாங்கன்றது. ட்ரிப்பு நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு. பட் பின்னாடி போற டாக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. டேய் அந்த பொண்ணு பாருங்களேன் எப்படி அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவ போட்டிருக்க ட்ரெஸ் பத்தியா எல்லாமே ஷார்ட்ஸ் அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏன் போடுறான்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி பசங்க பாப்பாங்கன்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கியூட் கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம இடத்துல இல்லையாடா, பரவாயில்ல விடு. அவங்க நம்ம நெய்பர்ஹுட் பக்கத்துக்குலாம் ட்ரிப்புக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்களை கரெக்ட் பண்ணி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். என்ன ஒரு விஷயம், அவங்க நமக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா இந்த நெய்பர்ஹுட் வந்துருக்காங்க. ஆனா அவங்க கூட இருக்கிறானுங்களே சம்பந்தமே இல்லாம அந்த ஜோவி பசங்க கூட எதுக்குடா இந்த கியூட்டான கேர்ள்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஜாக்கியும் பீக்கோட பாடியும் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிறானுங்களா, இவனுங்க பார்க்கத்தான் ரவுடி மாதிரி இருக்கிறானுங்க. ஆனா நம்ம பசங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி அந்த நெய்பர்ஹுட்ல இருக்க ஏதோ ஒரு சின்ன குரூப் சேர்ந்து ஆட்கள் போல, அது பெரிய கேங்லாம் கிடையாது, ஏதோ ஒரு அட்டசல் கேங்குன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, நாங்க தான் எங்களோட அட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங் சேர்ந்த பசங்க தான் இவனுங்க. இந்த இடத்துல ஜோயி வேணுன்னு ஜாக்கு வெறுப்பத்தலன்றதுக்காக உனக்கு ஸ்கர்ட்ல ஷார்ட்டை வாங்கியிருக்கா பத்தியா மீரான்ற மாதிரி காட்ட அவனுக்கு நோஸ் பிளீட் ஆயிட்டு அதுக்கப்புறம் எழுந்து வந்து உறுதிமொழியில எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. இதுக்கப்புறம் நான் வந்து ஃபைட் பண்ணவே மாட்டேன், இந்த ட்ரிப்ல கண்டிப்பா பண்ணவே மாட்டேன், அப்படி பண்றேன் என்னோட மண்டையை நானே ஷேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போய் இதெல்லாம் பார்த்தா டேனிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா அவன் ட்ரிப் இது வரைக்கும் போனது கிடையாது, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க கூட போறதுன்றதே ஒரு குதூகலமா இருக்கும் இல்லையா. நானே ட்ரிப்புக்கு போறது கிடையாது, ஆனா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபைட்டும் பாட்டு போறது கிடையாது, நம்ம ஜாலியாக போய் என்ஜாய் பண்ண போறோம். எல்லா பொண்ணுங்களும் இருக்காங்க பசங்களும் இருக்காங்க. ஸோ வித்தவுட் ஃபைட் அப்படின்னாலே அந்த இடத்துல நல்லா தானே போவோம், அந்த மெமரிஸ் நிறைய மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான பிளான்ல இருக்கான். ஆனா அந்த மொத்த பிளானும் ரூயின் பண்ற மாதிரி தான் அவனுக்கு போற இடம் இருக்க போகுது. இப்போ அந்த ட்ரெயினோட அவுட்லெட் மாதிரி காட்டுறாங்க. ஏனென்றால் இந்த இடத்துல டேனியோட க்ரூ மட்டும் கிடையாது, இன்னும் சில பேர் வந்திருக்காங்க. என்னோட பேர் தான் ஜே ஸ்பார்க், நான் பர்ன் நக்கிள்ஸுக்கு மேரிடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிராவல் பண்ற அதே ட்ரெயின்ல தான் நம்ம ஆலிவ் அங்க பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஸ்பார்க் வந்து வந்திருப்பாப்ல. அவங்க கூட சேர்ந்து வாஸ்கோம் டீம்மேட்ஸ் வந்திருப்பானுங்க. சிரிப்பா இருக்கும் ஒரு சீன். என்னன்னா இவனுங்களும் இந்த இடத்துல கிளம்பி வந்துருக்காங்க, ஆனா டூருக்காக கிடையாது, அவங்க தான் குழந்தை பசங்க மாதிரி விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்கோ கிட்ட கேட்கும்போது ஆமா இந்த இடத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சைல்டிஷா பண்ணிட்டு இருக்க கூடாது இல்லையா, சரி ஓகே அது சைல்டிஷ்னு சொல்றேன், அப்ப நீ பண்ணது என்னடா, ஏன்னா தனித்தனியா சீட்டு புக் பண்ணி வச்சிருக்கான் பாருங்களேன் லைனா. சாரிப்பா நான் வந்து புக் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன், ரிசர்வ்டு சீட்டு கிடைக்கவே இல்லை, அன்ரிசர்வ்ட்ல தான் வந்திருக்கிறோம், ஏதோ சீட்டு கட்சின்னு சொல்லி ஜாலியா உட்காந்து வாங்கடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கானா. பட் எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு சாசேஜ் ஸ்டிக்கை வாங்கி சாப்பிட்டு போட்டோ எடுத்தாதான் இந்த ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு மொத்தமா அவன் மூடியை ஸ்விட்ச் பண்ணி விட்டுறாப்புல. வாஸ்கோ இவனுங்களா வச்சுட்டு எப்படி விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜேசு தலைமையிலே அடிச்சுக்கிறாப்ல. அப்படி சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஜேஸோட கண்களில் ஒரு விஷயம் தெரிகிறது. அது என்னன்னா, எக்ஸ்கூஸ் மீ இது என்னோட சீட்டு கொஞ்சம் தள்ளி போறீங்களான்ற மாதிரி சொல்ல, ஓ உங்க சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பக்கத்து சீட்ல போய் உட்காந்துக்கிறாப்ல. பார்த்தாக்கா அது ஒரு பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுங்க நான் பேச மாட்டேன், ஏனென்றால் ஆக்சுவலி நான் ஒரு மொரட்ட சிங்கிள், அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், பர்ன் நக்கிள்ஸ்க்கு நான் மேரிட் ஆயிருக்கேன் இல்லையா, சோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ நீட் டு அவாய்ட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் பேசிக்கிட்டு பார்த்தாக்கா அந்த பொண்ணு கியூட்டா இருக்கா. ஒரு செகண்ட் இவனுக்கு பக்கன் ஆகி போயிடுதா. அந்த பொண்ணு பேச்சு வாக்கில் என்ன பண்ணுது, அவனுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டு இவனு மிட்டை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அவ்வளோதான் வாஸ்கோட் அவள் டைவர்ஸ் பண்றேன், இன்னில இருந்து இந்த பொண்ணு தான் என்னோட டப்பு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாப்ல. இனி என்றால் பசங்களோட மைண்ட் செட்டை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே ஜம்பிங் சாக் மாதிரி தான் ஆயிடும். இப்போ ஜாக் வந்து நார்மலா உட்காந்து பசங்களோட ஃபன் பண்ணி பேசிட்டு வந்திருப்பாப்ல. அப்ப டப்புன்னு அவன் மேலே யாரும் இடிச்சிருவாங்க. சாரின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தலையை தூக்கணாக்கா அவன் தலை மேலே கோக்கு தூக்கி ஊத்துருவானுங்க. யாருன்னா அந்த ரவுடி பசங்க இருக்கிறானுங்களே அவனுக்கு தான். இது பார்த்தா எப்படி இருக்கு, வேணும்னே பண்ண மாதிரி இல்லை, வேணும் தான் பண்ணியிருக்கிறான். கோக்கு எடுத்து மூஞ்சில வேணும்னே ஊத்திட்டு அதை வேற நான் வந்து தெரியாம தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு ஜாக் என்ன பண்ணுவானா சட்டை பிடிச்சி தூக்கிடுவாப்ல. தூக்கிட்டு அவன் ஹைட் வரல 6 feet. ஸோ இந்த பையன் இந்த அம்மா தூண்டு தெரியுறான், தெரியும் இந்த கோக்கு மூஞ்சில வச்சுட்டு சாரி சொல்லுவேன், என்ன அவனா சண்டை வலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேட்க, யாரா அவன் ஒரு லூசர் நினைச்சாக்கா இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை இவனுக்கு ஃபைட் பண்ண தெரியுமோன்னு சொல்லிட்டு அந்த பையனை லைட்டா டர் ஆயிடுவாப்ல. அப்பதான் ஜாக்கோட மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடுது, என்னன்னா ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருப்பான், அப்படி பண்ணா தலையை ஷேவ் பண்ணிக்கிறேன்னு. அந்த ஒரு தாட்டை வந்தோடனே மொட்டை சிவாஜி மாதிரி நம்மளால மாற முடியாதுன்றத முடிவு எடுத்த பிறகு ஐயா சாரி ஐயா நாங்களாம் ட்ரிப்புக்கு வந்திருக்கேன், எங்களை விட்டுருக்கோ சாவி அப்படின்ற ஒரு அழுவாத குறை தான். யாரா இவன் லூசர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, நான் நினைச்ச மாதிரி ஒரு லூசர் பண்ணு சொல்லிட்டு அந்த பசங்களும் திங்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓகே இவனுங்களால எதுவும் பண்ண முடியாது, இவனுங்களை அடிச்சு போட்டாலும் கேட்க மாட்டானுங்க, அதனால இந்த பொண்ணு கூட நம்மளே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா போயிட்டு ஜோயும் மற்றவங்க அப்ரோச் பண்றானுங்க. நான் போயிட்டு நாமா எப்படி இருக்கன்னு இவனுங்களுக்குலாம் ஏன் இருக்கிற லூசர்ஸ் கூடலாம் வா நாமெல்லாம் வந்து ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை வந்து தொலை பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ குறுக்கால நம்ம பீக்கா வந்துடுவாப்ல. வந்துட்டு என்ன சொல்றேன்னா இதெல்லாம் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தனி ட்ரிப்புக்கு வந்துடும் தொலை
தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, மனுஷங்க பேசும்போது பண்ணி குறுக்கால வரக்கூடாது, போயிட்டு ஒழுங்கா தீனி தின்னுட்டு உன்னோட சீட்ல டப்பியை தாத்திட்டு உட்காந்துக்கிட்டு இல்ல தேவையில்லாம நீ என் கீழே அடி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீக்காவை பார்த்து அவனுக்கு சொல்ல, நம்ம பீக்காவுக்கு சுத்தமா புரியாது என்னடா அப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. புல்லிங்கிறது அவனுக்கு புதுசு கிடையாது, இந்த இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பா தான் வந்திருக்கானுங்க. ஸோ ட்ரிப் அந்த இடத்துல எதிர தேவலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுன்ற மாதிரி பார்க்க அவனுக்கு இவன் வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. ஜாக்காலையும் சண்டை போட முடியாது, நம்ம பீக்காவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இவன் நினைச்சாக்கா அந்த இடத்துல ஃபைட் பண்ணலாம், ஜாக்கும் கூட சேர்ந்துருவான். ஆனா அது மொத்த ட்ரிப்பு வந்து ரூயின் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு வேலையை நம்ம பார்க்கக்கூடாது, நம்மளால இந்த ட்ரிப்பு கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அது அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரீஷியஸானது. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்ற வேலையில கடவுள் மாதிரி காப்பாற்ற வந்தாப்புல வேஸ்கோ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்த ஒழுங்கு இருந்து ஓடி போயிடுங்க, இல்ல தேவையில்ல பிரச்சனை ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு வேஸ்கோ நீ என்ன இங்க பண்ற மாதிரி கேட்டா இவனுமே இந்த ட்ரெயினில் டிராவல் பண்றதே நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிறானுங்க. அப்போ அந்த ரவுடி பசங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகி போயிடுது. ஏன்னா வேஸ்கோ உடம்பு ஃபுல்லா டாட்டூ, அவன் பார்க்க கேங்ஸ்டர் மாதிரி இருக்கான். இப்பதான் அவங்களுக்கு புரியுது, அதாவது அவனுக்கு நினைச்சுக்கிறானுங்க என்னன்னா வேஸ்கோ தான் மெயின் லீடர், இவனுங்களாம் வந்து ஒப்புச்சப்புக்கு வச்சிருக்கானுங்க, அந்த பொண்ணு வந்து வேஸ்கோ தான் கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்டிவ் கேங்ஸ்டர் மாதிரி இருக்கான். தேவையில்லாம அவன் கூட சண்டை தேவையில்ல, இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு நம்ம தானா வந்து ஓடி போயிடலாம், இவன் கிட்ட ஃபைட் பண்ண ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுங்களும் அண்ணே மன்னிச்சிருங்கன்ற மாதிரி எங்கிருந்து கிளம்பி போயிடுவானுங்க. வேஸ்கோ நடா லிட்டில் டேனி இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாலை பார்த்து கேட்கல ஆமான்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனால் சொன்ன பிறகு அதை பார்த்துட்டு அல்ல ஆரம்பிப்பாப்ல, ஏன்னா அவனு ட்ரிப்புக்கு தான் வந்திருக்காப்ல, அதாவது அவன் அப்படி நினச்சிக்கிறான். ஆனால் அவன் கூட இருக்கிறதெல்லாம் பசங்க இங்கே இருக்கிறதெல்லாம் பொண்ணுங்க இல்லையா, ஜெலஸ். இப்போ அந்த திட்டுவான 2 பசங்க இருக்கிறானுங்க, அந்த ரோடு பசங்க அதாரி பாஸ் எங்களை வடிச்சிருக்கேன், நாங்கள் இதை பண்ணக்கூடாது நினைச்சோம், உங்களுக்கு கேர்ள்ஸ் வந்து கூட்டிட்டு வரலான்னு பார்த்தாக்கா அந்த கேர்ள்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு கேங்ஸ்டர் கூட்டு வந்திருக்கான், அந்த ஆக்டிவ் கேங்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண முடியாமல் பயந்து போய் தான் ஆளு நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இது கேங்ஸ்டரா நம்ம ஏரியால யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எராமீசு வச்சிருக்கு. இந்த ஆளோட பேர் தான் மேட்டு, இவன் தான் அந்த கேங்கோட லீடர் போல. இந்த கேங்கு வந்து பேரெல்லாம் கிடையாது. இப்போ ட்ரெயின் கொஞ்ச நேரம் வந்து ஸ்டேஷன் நிற்க போகுது, இறங்கி யாருன்னா சாப்பிட போறீங்கன்னா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. நம்மால் யாரு வேஸ்கோ வந்து இறக்குறப்பல எப்பயுமே அவனுக்கு வந்து எதனா ஒரு கோளாறு வேலை போட்டு தூங்க மாட்டான் இல்லையா. ஸோ இதில் வந்து அவன் ட்ரிப்புன்னு நினச்சிக்கிறாப்புல, அந்த ட்ரிப்பில் சாசேஜ் பார் கண்டிப்பாக சாப்பிட்டே அவனு சொல்லி இறங்கி சாசேஜ் பார் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ 2 வந்து கொடுக்குறாப்புல அந்த அங்கிள், இந்தப்பா நீ வந்து பார்சல் கேட்டேன்னு. அங்கிள் அதில் வந்து சாசில் நான் சொல்றது தெரியுங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா பர்த்டே பார்ட்டி அது அதில் வேற எட்டர்னல் லவ் ஆஃப் ஜேஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாப்புல. ஐயா நீ ஒரு யூத் தானே, அதில் நீ என்ஜாய் பண்ண, உனக்காக சாசேஜ் பார் எடுத்துட்டு வர, அது இல்லாமல் எப்படி ட்ரிப் என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கும் போது அங்கே அப்படியே கட் பண்ணி அவன் ஜேஸை காட்டாக்கா அந்த பக்கத்தில் உட்காந்து பொண்ணு இருக்கா லொடன் பேச ஆரம்பிக்கிறப்பல, சிஓல் சீட்டில் 2 பேர் இருக்கும், பக்கத்தில் உட்காந்துருக்கோம், இது ஃபேட்டாக தான் இருக்குன்ற மாதிரி அவன் சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதம்மா, ஏமா யாருமா ஏதோ கோயின்சிடென்ட் நடந்திருக்கு, நீ பாடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, ஆமா உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி கேட்கல. அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான் உனக்கு எத்தனை ஏஜ், எனக்கு வந்து 17ன்ற மாதிரி சொல்ல, ஜேஸ் 18 அப்படின்னா நீ ஒப்பாவா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறாப்ல. அதாவது கொரியன்ல வந்து பெரியவங்க அப்படி கூப்பிடுவாங்க போல, பட் பெரியவங்களா அப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, சீனியர்ஸ் அப்படி கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜேஸுக்கு ஒரு பேர் வெக்கமா ஆகி போயிது, எப்படியே இந்த பொண்ணு ரெசிஸ்ட் பண்ணி அவனும் சொல்லிட்டு ஏன் அப்படிலாம் கூப்பிடாது எனக்கு ஒரு மாதிரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இக்னோர் பண்ணிடுறாப்ல. நல்ல வேலை இந்த பொண்ணு இக்னோர் பண்ணிட்டோம், அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அவனுக்கு தெரியல, ஏனென்றால் அவன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது, அது தப்பான விஷயம்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. அப்ப திடீர்னு அவன் கை பிடிச்சிருவோம், ஏமா நம்ம கல்யாணம்லாம் வந்து இப்போ படிக்கூடாது, நமக்கு அது வயசு இருக்குதுன்ற மாதிரி சொல்லல, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அங்க பின்னாடி பாருங்களா அது உங்க ஃப்ரெண்டு தருன்ற மாதிரி சொல்லி எட்டி பார்த்தாக்கா வேஸ்கோ சாசேஜ் வாங்குற பேர்ல ட்ரெயினை விட்டான் போல. அவனுக்கு வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் பேரு தெரியாது, ஊர் தெரியாது, கையில காசு வச்சிருக்கானு தெரியாது, இது எல்லாத்துக்கும் மேல ஜேஸ் அவன் கூட இல்ல, அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். ஜேஸுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இவன் ஒரு வளர்ந்த குழந்தையாச்சு, இது இல்லாம போன் வேற கையில இல்ல போற கதறிக்கிட்டு இருக்கா, டாய் வந்துடுறா அடுத்த டெஸ்டினேஷன்ல வந்துடுறா, நீ பெரிய பையனாட்ட மெச்சூரா நடந்துக்க வேண்டிய நேரம் முதிருச்சு, அப்புறமா சந்திப்போம், ஐ லவ் யூ வேஸ்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போனா. ஆனா வெளியேந்து கத்துற வேஸ்கோ ஆக்சுவலி ட்ரெயின் விட்டுட்டு கத்தல, டே ஜேசு பக்கத்துல பாடுற அந்த பொண்ணு அவ கையில ஹாஸ்டலோட டாட்டூ இருக்கு, அவ ஹாஸ்டல்ல தேர்ந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லதான் கத்திட்டு இருந்திருப்பான். பெரிய ட்விஸ்டா ஒன்று ஆப் வச்சானுங்களா. இப்போ இந்த ட்ரெயின்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அங்க அப்படியே கட் பண்ணி வந்து இந்த ஹாஸ்டலோட அங்கிள் இருப்பார்ல, அது ஃபர்ஸ்ட் அங்கிள் செகண்ட் அங்கிள் சொல்லிட்டு அந்த செகண்ட் அங்கிளை காட்டுறாப்ல. இவர் வந்து பேசிட்டு இருக்காரு யார்கிட்டயோ, கூட அந்த யாஸ்மின் பொண்ணு இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்கானா, இவங்க எல்லாருமே வந்து அந்த அவுட்டர் சிட்டியில், அதாவது நம்ம ஹீரோஸ் எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்கல்ல டூருக்காக ஒரு ஸ்பாட், அந்த ஸ்பாட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு வந்து இல்லையா, அதை ஜேசு கூட ஹாஸ்டல் டாட்டை போட்டுக்கிட்டு அவளை கொண்டு வரதுக்கான பிளான். இதில் ஏடவானவே பேசுவாங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஹீரோ ட்ரிப்புக்கு வர அந்த இடத்துல ஒரு கேங் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த கேங் வந்து ஒரு நார்மலான ஒரு கேங் தான், அதில் பெருசா பேரு அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அந்த 4 பிக் கிரூஸ் மாதிரிலாம் கிடையாது. அவனுக்கு என்ன பண்ணிடுறானுங்க, மணி மேக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க பண்ற சின்ன சின்ன பிசினஸ் திருட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க போல, செட் ஆகல அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல்ல ஒரு பிரான்ச் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கானுங்க. அதனால ஹாஸ்டல் வந்து ஜாயின் பண்ணிக்கிறானுங்க. இது ஹாஸ்டல் ஏ லாலி பேங்க் அடியில் வந்து ஜாயின் பண்ண பிறகு ஸோ இவங்களுக்கு எப்படி ஹாஸ்டலோட பிசினஸ் நடத்தணும்ன்ற சொல்லி தராங்க. ரன்னவே ஃபேமிலிஸ் வச்சு அந்த பொண்ணுங்க வச்சு பிசினஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ராஸ்டியூஷன் ஸ்கேம் அந்த மாதிரி வச்சுட்டு. ஸோ இதுக்கு இவங்களுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுறாங்க, ஏன்னா அவங்க கேங்கில் ஃபுல்லாகவே பசங்க தான் இருக்காங்க, அண்ட் ட்ரெயின்டும் யாரும் பண்ணது கிடையாது. அதனால என்ன பண்ணுறா, ஹாஸ்டல் ஒரு சாம்பிளாக தான் அந்த பொண்ணு, அதான் கண்ணாடி போட்ட பொண்ணு அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க. வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பிசினஸை நீங்க பண்ணி கத்துக்கோங்க, நீங்க வந்து எப்பயும் போல அந்த ட்ரிபியூட் மாதிரி, அதாவது மந்த்லி இவ்வளவு பேமெண்ட்ன்ற மாதிரி ஹாஸ்டல் தரணும் இல்லையா, அது மாதிரி தந்தா ஹாஸ்டல் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரப்போகுது. அதுல அந்த லீடர் இருக்கா இல்லையா, அதாவது புதுசா பிரான்ச் மேனேஜரான அவனோட பேர் லீ, அந்த பையன் என்ன சொல்லிடுறான்னா, நாங்க வீக்ன்றதுனால பிரான்ச் மேனேஜர் ஆகல, எனக்கு வந்து
இந்த இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா எங்கள் தம்பி எல்லாரும் ஸ்டாப் ஆகுறாங்க. அதாவது இவங்களுக்கு சரியாக பிஸ்னஸ் ஓடல. ஸோ மணி இல்லை மீன்ஸ் காசு இல்லைன்னா சாப்பாடு இல்லை. ஸோ அதனால சாப்பாடு இல்லைன்ற காரணத்தினால தான் நான் இங்கே வந்து மாறி விட்டுருக்கேன். எதனா பிரச்சனை வச்சுன்னா நான் அப்புறம் சிக்கத்தை கொடுத்துருன்ற அவனே சொல்லல. அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்ல. அந்த பொண்ணு உங்களை விட்டு ஓட மாட்டோம் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் கேர்ளான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இருந்தாலும் ரனவே ஃபேமிலிஸில் ஓடி வராங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் ஏதோ ஒரு ரீசன் இருக்கனால வந்திருப்பாங்க. இங்கே அவங்க ஏன்னா சிக்கத்தை கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து தொத்தி விட்டுருவோம். ஆனால் அந்த பொண்ணு வந்து யாரோட கையை கூட பிடிச்சது கிடையாது. அப்படிப்பட்டவங்க உங்களை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. போலீஸ்குள்ளேயும் போக மாட்டா, அவங்களை விட்டு ஓட மாட்டேன். ஏன்னா விட்டு ஓடினாக்கா திரும்ப வர முடியாதுன்றது அவளுக்கு தெரியும். அதனால நீங்க அவளை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாம்பிள் மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கு அல்டிமேட்டா என்ன வேணா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்ல. சரி அதெல்லாம் விடுங்க. ஏன்னா நீங்க டெஸ்ட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் 2 பேராச்சும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அங்கிளோட இன்னொரு அங்கிள் இருப்பாரு பார்த்தீங்கன்னா செகண்ட் அங்கிள் அவரை போட்டு அடிச்சு போட்டுருப்பாப்புல. டெஸ்ட் வச்சிருக்கா பண்ணிருக்கானுங்க போல. ஆனா 2 பேரும் இருந்தா கான்சிக்வன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும்ன்ற மாதிரி செகண்ட் அங்கிள் சொல்றது. ஏன்னா அவங்க 2 பேரும் எப்படி ஃபைட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்படியே கான்வர்சேஷன் நார்மலா போய்கிட்டு இருக்கு. ஒரு புது ஹாஸ்டல் கேங் உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அப்போ அந்த புது லீடர் இருக்கா இல்லையா, அவன் என்ன கேட்கறானா, உங்களோட கேங்டம் சிட்டில வந்து நீங்க ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க, பக்கத்துல வந்து அந்த சிவில் ஷூட்டர் சென்டர் இருக்கு இல்லையா, அங்க பர்ன் நக்கிள்ஸ் ஒரு டீம் இருக்குது, அவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியும். ஒருவேளை அந்த பர்ன் நக்கிள்ஸ் எங்களை தேடி வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிவில் சிட்டியை தாண்டி வெளி சிட்டிஸ்ல எங்களுக்கு பிரான்ச் இருக்குன்றது தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அந்த இடத்துல எங்களை ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஒரு பிரெயினான பர்சன் யாருமே கிடையாது அந்த இடத்துல பர்ன் நக்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஜேஸ் அதுக்காக தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு லீடு கிடைச்சிருக்க போல. ஸோ ஹாஸ்டலோட பிளான்ஸ் அண்ட் எங்க லொக்கேட்டா இருக்காங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவன் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. இப்போ ஜேஸ் உட்காந்து அந்த பொண்ணுக்குள்ள பேசுறதை காட்டுறாங்க. அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கான்னா ஒரு ஃபன்னி கை மாதிரி இருக்காரு, ஜாலியாக ஃபன் பண்றன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆமா அப்படிதான், அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்தான். அதனால குதுக்கெல்லாம் வந்து அப்படியே மண்டல் ஏறிச்சு போல. அவன் போயிட்டு ஹாஸ்டல் அடிக்கிறான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் அவனை இப்போ யார் வீட்டு கூட்டு வருது தெரியலன்ற மாதிரி சொல்லல. அந்த பொண்ணு ஒரு மாதிரி முடிஞ்ச மாறி போயுது. ஏன்னா அவன் ஹாஸ்டல் சேர்ந்த வெளியே ஹாஸ்டலா, ஓ உனக்கு அதை பத்தி தெரியாதுல்ல, அது வந்து சென்ட்ரல் சியோல் இருக்கிற ஒரு கேங்கோட பேர். அவங்க ஒரு 4 பிகரோ சேர்ந்தவன். அந்த க்ரூவில் இவனுங்க தான் இருக்கிறதுல மோஸ்ட் கிரிமினல் ஆர்கனைசேஷன். இவனுங்க என்ன மாதிரி வேலைகள் பண்ணுவாங்கன்னா ரன்னவே ஃபேமிலிஸ் வச்சு நடத்துவானுங்க. அதை வீட்டு விட்டு வெளியே வந்து குழந்தைங்க இருக்காங்களே அவங்கள வச்சு கிரைம் பண்ணி பணம் சம்பாதிப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு கேங் தான் அது ஒரு பாயிண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி கேனத்தனமா எல்லா இன்ஃபர்மேஷனும் கக்கி விட்டுறாப்ல. அவர் மாதிரி வெக்கத்தில் அதை பண்ணிடலாம். இந்த பொண்ணுக்கு அது கேள்விப்பட்ட உடனே அவளோட டாட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது இவங்க கிட்ட நீங்க தப்பிச்சா போதுன்ற மாதிரி. சும்மா நான் யார்கிட்டயோ ஹாஸ்டலுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த மேட்டர் சொல்றாப்ல. அடப்பா அவ சும்மா இருந்த பொண்ணு நோண்டி விட்டு அவகிட்ட உண்மையில வளரி விட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சா பாத்தீங்களா. இப்போ முன்னாடி ஹூட்டி போட்டு ஒருத்தரை காட்டுறாங்க. அவனை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு முக்கியமான கேரக்டர். அங்க அப்படியே கட் பண்ணி அந்த ஜோபி ரவுடிஸ் தான் காட்டுறானுங்க. அவனுங்களுக்கு மேல படுத்துட்டு இருக்க பாஸ்ன்னு சொல்ல இல்லையா, ஆக்சுவலி இவனுங்க எல்லாருமே வந்து அந்த கேங் சேர்ந்தவன தான். அதாவது அந்த புது சிட்டி இருக்குல்ல சோங்களமோ ஏதோ ஒன்று சொல்றாங்க. அந்த இடத்துல ஹாஸ்டலோட பிரான்ச்சா மாறின ஒரு குரூ தான் அவங்க. ஏன்டா அது மாறினாரு பாஸ், இன்னொருத்தவங்க கீழே நாமே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க பேசிட்டு இருக்கையில வாய முறா நம்ம ஃபினான்ஷியல் அன்ஸ்டேபிளா இருக்கும், அதாவது ஹாஸ்டலோட பிரான்ச்சா மாறுறோம். ஆனா அவங்க ஏதாவது சிக்கத்து கொடுத்தாங்க நம்ம பாஸ் அவங்களை அல்டிமேட் கரெக்டாக வச்சு முச்சிருவாருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கையில, டேய் நீங்க அம்மனு இருக்கா தேவையில்லாம அந்த வாரியை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது, இது ஒரு பாயிண்ட் ஆர்கனைசேஷன்றதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து பேசிட்டு இருக்காப்ல. யாரா வயசு அப்படி பேசிக்கிட்டே இருக்கையில சரி ஓகே அவன் ஒருத்தன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணு சொன்னீங்களே அந்த கேங்ஸ்டர் அது யாருன்னு காட்டு, அவன் கழுத்து மேல இருக்கிறான் என்ன தெரியும் தான் நம்ம பசங்களே மிரட்டிருப்பாப்ல அப்படின்னு சொல்லல. அண்ணே அவன் போன ஸ்டேஷன்ல தானே சாசேஜ் வாங்குற பேர்ல ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லல. ஓ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டானா, யாரும் அவன் லூசரான அவன். சரி அப்படின்னா நமக்கு லாபம் தான், ஏன்னா அவன் இல்லைனா அந்த பொண்ணுங்களை வேற யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு டேரக்டா நம்ம பசங்களை நோக்கி இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜாயும் மீராவும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன ஆக்சுவலா விஷயம் அப்படின்னா இவங்க அந்த ஊருக்கு போறதுக்கான ரீசன் ஜே தான் இன்வைட் பண்ணிருப்பான். ஜே அங்கே ஒரு பிரைவேட் வேலை வச்சிருக்கான் போல. ஸோ அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொருத்தரும் இன்வைட் பண்ணி நம்மளாம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்கான். இதனால தான் இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவன் வந்து டேனியும் கூப்பிட்டான் போல, டேனி வரலன்ற மாதிரி சொல்லல, அவளும் வந்து நல்லா இருக்கும்லன்ற மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டு நார்மலாக போய்கிட்டு இருக்காங்க. ஜேக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறான்ற மாதிரி இவங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கையில திடீர்னு ஜாயோட முடிவு பிடிச்சி மோந்து பார்த்துட்டு ஆஹா கும்முன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி பின்னாடி இருக்க நேடா பார்த்தா அந்த ரெடி பசங்க இருக்கிறானுங்களா அவனுக்கு தான் இவளுக்கு ஒரு மாதிரி ஜெர்க் ஆயிடுமா, என்னடா நீ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கல. சாரிங்க என் ஃப்ரெண்டு நினைச்சேன், ஆனா உங்களோட ஸ்மெல் ரொம்ப தூக்கலா இருக்குது. சரி ஓகே நீங்க ஃப்ரெண்டா இல்லைன்னா என்ன இப்போ ஃப்ரெண்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலதான் கை போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கையில அவனோட மண்டை எவனோ மோந்து பார்த்துட்டு ஆஹா கும்முன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லல. யாரா நீன்ற மாதிரி வெகிடுவானா, இல்லப்பா உன்னை என் ஃப்ரெண்டு நினைச்சா சாரின்ற மாதிரி பின்னாடி ஜாக் சொல்லுவான். அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்டா அப்படின்ற மாதிரி அவன் மெடிசன் அவனுக்கே திருப்பி கொடுக்கறது அவனோட வேலையே. ஆனா அவனுங்க வேணும்னே மேலே எதுவும் வந்து ட்ரிங்க்லாம் வந்து ஊத்திட்டு போயிடுவானுங்க. பட் ஜாக் அதை பத்தி கவலாம மூஞ்சி வாஷ் பண்ணிட்டே இருப்பாப்ல. எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தலான்னு பீக்கா என்ன பண்ணிட்டு இருப்பானா, அடே சண்டை போடாதா அவ்வளோ நேரம் சும்மா வந்துட்டான் அவனுங்கன்னா அவனா பண்ணிக்கிட்டோம், ஏன்னா நம்ம ட்ரிப்புக்கு போயிட்டா அவனுங்களை பார்க்க போறது கிடையாது, இந்த ட்ரெயினில் மட்டும் தான் ட்ரெயின் ட்ராவல் முடிய போகுது. ஸோ சைலண்டாக இந்த ட்ரிப்பை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த ட்ரிப்பை வந்து ரூயின் பண்ணுறதுனா அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு அது மொத்தம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜாக் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அடே நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா இல்லை, ஆக்சுவலி ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நடந்தது, உங்களுக்கு சில பேர் ட்ராமாஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நீ தான் ஹாப்பியாக இருக்கிறா. ஸோ இந்த ட்ரிப்பில் அவள் ஹாப்பியாக இருக்கும்போது அந்த ஹாப்பினஸை நான் வந்து கெடுக்கிற மாதிரி ஃபைட் பண்ண நினைக்கிறியா, அதை பண்ணவே மாட்டேன் சேச்சா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ நம்ம பீக்காக்கும் ரியலைஸ் ஆகுது இவனுக்கு இப்படி பேசிட்டு வரதை வந்து அந்த ரவுடி பசங்க கேட்டுறானு கேட்ட பிறகு கேட்க உட்காந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான்ப்பா உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்களா, இன்னும் பேச பஞ்சிட்டே எல்லாம் பேசிட்டு அந்த அளவுக்கு ஆளுங்களடா நீங்க, டே உங்களுக்குள்ளே விளையாடிக்கிறீங்களா, அந்த ரோல் பிளே மாதிரி சொல்லுவாங்களே அப்படியே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதெல்லாம் இது நீ
நீங்க வந்து எங்களை போனா போட அடிக்காம மூடுறீங்க, நாங்க நினைச்சா இப்ப இங்கே உங்களை முடிச்சு போட்டுருன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லல சூட் கேஸ் போட்டு மெரிப்பானுங்களா. ஐயா அது மெரிக்காதீங்களே, நான் எழுந்துருவையான்ற மாதிரி நம்ம பீக்கா சொல்லிட்டு இருப்பானா. என்னடா உனக்கு 2 பாடி இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி முதல்ல விளையாட்ட ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு சிகரெட்டோட அந்த பட் எடுத்து நம்ம ஜாக்கோட தலையில வைக்கலாம் ஒருத்தர் ட்ரை பண்ணுவோம். டேய் நிறுத்துங்கடா, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி பண்ணாக்கா அந்த கேங்ஸ்டருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், ஒழுங்கா இங்கிட்டு போங்க, இந்த அண்ணன் நிக்கல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த யாராமிசா அந்த பசங்களை அமைச்சிட்டு இவனுக்கு கிட்ட டாக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தனியா வந்துடுறாப்ல. முதல்ல எடுத்தோன்னு நான் நிக்கல பேசிட்டு இருப்பான். உன்னை பார்த்தா அந்த கேங்ஸ்டர் மாதிரி தெரியல, ஆனாலும் ரொம்ப நிக்கல் தாண்டா உங்களுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்ச் கொடுப்பானா. அதை ஜாக் வந்து இன்ஸ்டிங்க்டா டாச் பண்றாப்ல. அதை கடுப்பாயம் இன்னொரு பஞ்ச் கொடுப்பான். ஆனா அந்த பஞ்ச் வந்து ஜாக் வாங்கிப்பாப்ல. போனா போட்டன்னு விடுறேன், அந்த ட்ரெயின் ரைடை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடானா. யாராமிச போன பிறகு ஃபர்ஸ்ட் பஞ்சை நான் இன்ஸ்டிங்க்டிவ்லி டாச் பண்ணிட்டேன், செகண்ட் பஞ்சை வாங்கினா அது ரொம்ப வலிக்குது. நார்மல் ஜாக்கானா இங்க பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், ஆனா இப்போதைக்கு அந்த பஞ்ச் வாங்குறதே மேலு, அந்த மீராவோட ஹாப்பினஸ் உடைக்கிறதுக்கு பதிலா அப்படின்னு நினைச்சுக்கிறாப்ல. இது பார்க்கும்போது நம்ம பிகேக்கே ஆச்சரியம் மேடம், நானா இந்த அளவுக்கு வந்து பொறுத்துக்கிட்டு இருக்காப்ல, அந்த அளவுக்கு அவன் மீனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான், அவளோட ஹாப்பினஸை உடைக்கவே கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காப்ல. இதெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு திரும்பி வந்து பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா, ஆனா அங்கதான் ஆரம்பிக்குது. இவங்களோட சீட்ல அந்த ஜோவி பசங்க இருக்கிறாங்களே அவனுங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்க. ஐயா இது எங்க சீட்டை ஏன்ற மாதிரி பீக்கா சொல்லணும். டே எங்க சீட் இருக்குது, அங்க போய் உட்காந்துங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கா, போய் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒத்தி விட்டு அந்த இடத்துல நம்ம பொண்ணுங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரினா, நான் கண்ணே இந்த லூசர்ஸ் கூட ஏன் சுத்துறீங்க, எங்க கூடவா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டும்போது நாங்க மாதிரி பசங்க வந்து பாக்கிறதுக்கு தானே நல்ல ரிவீலிங், அதுக்காக தானே ட்ரெஸ் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியோட அந்த கேவலமான ஒரு மூஞ்சி இருக்குது இல்லையா, அதாவது பொண்ணுங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி அவங்க போற ட்ரெஸ் மேல குத்தம் கிடையாது, அதை பாக்குற பார்வையில் தான் குத்தம். ஏன்னா சின்ன குழந்தை பெரிய குழந்தைன்னு சொல்லிட்டு யாரை பார்க்காம எல்லாரையுமே ஒரே மாதிரி பாக்குற இந்த மாதிரி கொடூரனுங்க இருக்க வரைக்கும் நீங்க ட்ரெஸ் எல்லாம் ப்ளேம் பண்ணிருக்க முடியாது. அண்ட் இதுல இன்னும் எக்ஸ்டெண்டுக்கு போய் ஒருத்தன் என்ன பண்றான்னா, கொஞ்சம் கோக் எடுத்து மீரோட ஸ்கர்ட் மேலே ஊத்தி விட்டுறாப்ல. ஐயோ சாரி ஸ்கர்ட் மேலே ஊத்திட்டுனா சரி விடு நானே தொடச்சு விடுறேன் அப்படின்னு அவன் தொடமலை கை வைக்கலாம் வரும்போது தொட பார்த்தாக்கா ஒரு மாதிரி வீங்கினா மாதிரியும் நல்ல கட்சுற நம்ம தொடக்கிற என்ன மாதிரி இருக்குது. யாரா அவன் டீலோக்கியோட ஃபேனான்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல குறுக்கால காலை வச்சிருக்கிறது நம்மளோட ஜாக்கு பிள்ளை தான். அவன் தான் காலை பயங்கரமா ட்ரெயின் வச்சிருக்கா இல்லையா, அப்படியே தொடகரி தம்பி வடகரி ஒழுங்க எங்க கால் அடி இல்ல காலை உடச்சு விட்டுறோன்ற மாதிரி ஒன்று கத்திட்டு இருக்கானுங்களா. ஜாக்கு வந்து போதும் போதுன்னு பொறுத்துட்டு இருந்துருப்பாப்ல. ஆனா அவன் மேல கையை வைக்க ட்ரை பண்ணா சும்மா ஓடுவானா. டே பீக்கா போடா போய் ரேசர் எடுத்துட்டு வாடா, நான் மொட்டாச்சால சரி இவனுங்களை போட்டு நாத்துறதுல இனிமே இவனுக்கு திரும்ப வரவே கூடாது அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆயிடுவாப்ல. ஜாக் வந்து அவன் மொட்டை அடிச்சா கவலை கிடையாது, இந்த இடத்துல மீராவை இப்படி அசிங்கப்படுத்திட்டானுங்க, சும்மா ஓட மாட்டான், மேலே கை வைக்கிறீங்களா அடிக்கிறதுக்கு ஓங்குவாப்ல. யாரா அவனுங்க சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட பிரச்சனை பண்றானுங்க, ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல, சும்மா உட்காந்து நோண்டிட்டே இருக்கிறானுங்க. அதுவும் பொண்ணு மேல கை வைக்க ட்ரை பண்றானுங்க. பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு விட ட்ரை பண்ணும்போது நிறுத்து அப்படின்னு பின்னாடி ஒரு குரல். நான் பார்த்தா அந்த யாரா மிஸ் படுத்துக்கிட்டு இருக்காப்ல. இதுக்கு மேல விளையாடுனதெல்லாம் போதும், வாங்கடா பிள்ளைங்களா இங்கிருந்து கிளம்பலாம். அதுவும் எஸ்பெஷலி உங்ககிட்ட இருந்து நான் பாய் சொல்லிக்கிறேன், பாய் பாய் செனோரிட்டா அப்படின்னு அவன் வந்து கிறிஸ்டலை பார்த்து பேசிட்டு இருக்காப்ல. மயங்கிட்டான் போல ஆளுகள். ஆக்சுவலி நடுவில் வேஸ்கோட பயணத்தை வந்து ஒரு சின்ன இது மாதிரி காட்டுவானுங்க. போன வாட்டி தலைவன் வந்து இப்படி தப்பிச்சு வந்துட்டா இல்லையா, இந்த வாட்டி பார்த்தா ஃபாரஸ்ட்குள்ள போந்துருக்கான் போல. அங்க ஒரு கரடி குட்டி ஒன்று அடிக்கிறதுக்காக வந்துருக்குது. அதனால ஒரு செத்தாம நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல சாசேஜை போட்டு. அவனை கிளம்பி வரும்போது சரி அவனுங்களை விடுறான்ற மாதிரி இந்த யாராமிசை பேசிட்டு இருவானா. என்ன உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, போயிட்டு பிக்கப் பண்ணி பேசலாமே, அதுதான் அவன் சப்போர்ட் பண்ண கேங்ஸ்டர் இல்ல, வாங்க அந்த மீரா பொண்ணு எப்படி வருது, அவன் எவ்வளவு கியூட்டா தான் தெரியல, வச்சு ஃபார்மர்லாம் வாங்க அவங்க நம்ம தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிக்கிட்டே இருக்கல. குறுக்கால பார்த்தாக்கா அவனை காலை நீட்டி அந்த கேங்ல ஒருத்தன் தள்ளி விட்டு மூக்கு உடச்சிடாப்ல. என்னது என்னையும் உடச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு வேந்து கத்துவான். அது யாருன்னா அந்த ஹூடி போட்ட பையன் இருக்கா இல்லையா, அவன் கிட்ட தான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கல. தம்பி ஒழுங்கா ஒரு சீட்ல போய் டப்பை சாச்சிட்டு உட்காரு, இல்லன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாம எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க திங்கத்தை தட்டி எழுப்பிட்டா அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டான், ஒன்னு போட்டு பழந்து கட்டுருவான் அப்படின்னு பின்னாடி ஜேசோட மிரட்டிட்டு இருக்கல. அந்த பையன் பயந்துடுறான். ஆனா ஜேசோட காது ரொம்ப பெருசா இருக்கு, பாக்கிறதுக்கு மார்க்கமா இருக்கா, நீ ஒருவேளை வேற மாதிரி ஆளா இருப்பானோ, நம்ம இங்க எஸ்கேப் ஆயிட வேண்டியது அப்படின்னு சைலண்டா போயிடுவானா. ஜேஸ் ஆக்சுவலி இந்த பட்ஜெட்ல பேசின கார கூட இருக்க பொண்ணுதான், அவளை வச்சு டேலாக்ல பேசிட்டு இருக்காப்ல. ஒரு குருடா விட்டுங்கிறாரு ஒரு பாட்டு. ஆனா எனக்கு என்ன தெரியும் மன வருத்தம், எப்படி இந்த மனசு இப்படி மாத்திட்டீங்களா டே, அவன் எப்படி இருந்தா ஜேஸ் அவனை போயிட்டு வழி வச்சிட்டீங்களான்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ அங்க அப்படியே கட் பண்ணி இந்த ஜோபி ரவுடி பசங்க இருக்கிறானுங்களே அவனுங்களை காட்டினா போன்ல வந்து ஏதோ ஒரு போட்டோ வச்சிருக்கானுங்க புலட்டி மொச்சி செம்மையா இருக்கடா, ஒரு 5 நிமிஷத்தை பார்த்தாலே போதும் போலியா நான் குதூகலம் ஆயிடுவேன், இதை நம்ம பாஸ்க்கு அனுப்ப போறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வல்கரா பேசிட்டு இருக்கானுங்க. அங்க வந்து யாரோ ஒருத்தரோட போட்டோ எடுத்துட்டு தான் அவங்க அப்படி பண்றாங்கன்றது தெரியுது. ஆக்சுவலி அவங்க பாத்ரூம் பக்கத்துல உட்காந்து பேசுவானுங்க, வடக்கனா இருப்பானுங்க போல. ஏனென்றால் பாத்ரூம் உள்ள உட்காந்து எப்படா பேசிருக்கின்ற விருது இருக்கும். பக்கத்துல ஜாக்கு முக்கிட்டு இருப்பான். ஒரு மனுஷனை நிம்மதியா முக்க கூட வர மாட்டீங்களாடா, பக்கத்துல உட்காரீங்களே வாசனை வரலையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு பேசுற வார்த்தைகளும் ஒரு மாதிரி வல்கரா இருக்கு இல்லையா. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜாக் வந்து கோவப்பட்டு அடிக்க போகும்போது எப்படியோ அது ஒரு வகையில தடுக்கப்பட்டுச்சு இல்லையா. ஏன்னா இந்த ட்ரிப் வந்து இவனை பத்தினது கிடையாது, இவனை பத்தினது மற்ற பசங்களை பத்தினது கிடையாது, இது மீரா பத்தினது, அவரோட ஹாப்பினஸ் பத்தினது. எல்லாருமே இங்க ஹாப்பியா வந்துட்டு இருக்காங்க. அந்த மொத்த ஹாப்பினஸும் இவனோட கோவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு உடைக்கிறதுல அவனுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. சோ அதனால அந்த கோவத்தை தடுத்ததுல ஒரு வகையில ஹாப்பியா இருந்துட்டு என்ன பண்றான், அந்த பசங்க பேசிட்டு இருக்கானுங்களா, கதவு திறந்து சாரி சொல்லிட்டு இருக்காப்ல. நான் கொஞ்சம் வந்து பொண்ணுங்க இருந்தாங்கன்னு சொல்லி நெக்கலா பேசிட்டேன், சோ என்ன மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி சொல்ல ஓகே சாரி சொல்றேன். ஆனா கழுவிட்டு வந்து சாரி சொல்றேன், வாசனை வருதுடா, ஒழுங்கா கதவு மூடுறே, பாத்ரூம் போயிட்டு கதவு திறக்கிற. ஆமா நீ பொண்ணு சொல்லிட்டு இருந்தீ, இந்த பொண்ணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போன்ல பாக்குற பொண்ணு யார் தெரியுமா, மீராவோட போட்டோ தான் வச்சு காட்டிட்டு இருக்கானுங்க. ஜாக்குக்கு லைட்டா அப்படி ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. ஏனென்றால் அதை வேற இவனுங்க என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, ஏய்
இது ஆக்சிடென்ட்ல எடுத்துட்டு மச்சான். அப்படியா? அப்ப ஆக்சிடென்ட்ல எடுத்தா அதை டெலிட் பண்ண தேவையில்ல, ஜாலியா வச்சு ஃபன் பண்ணல, கே நம்ம எல்லாரும் மாத்தி போய் தப்பிச்சுக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற பேச்சுல யாரா இருந்தாலும் டென்ஷன் ஆவாங்க. யாரோ ஒரு பொண்ணுக்கு பண்ணாலே ஜாக் சும்மா விட மாட்டான், அதுவும் மீராக்கு பண்ணா சும்மா விடுவானா. பேசிட்டே இருக்கும்போது பொழுக்குன்னு ஒரு அடி, ஒருத்தருக்கு பல்லு உடச்சிட்டு கீழே ஊந்துடுறாப்ல. என்ன தெரியாது, எங்க அண்ணன் அடிப்பேன், எங்க அண்ணனுக்கு ஒன்னா எவனோ அடிப்போண்டா, எங்க அண்ணன் கை வச்சா எங்க அண்ணன் அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒருத்த வந்து பறந்து வருவானியா. ஆனா அவனே பறக்க விட்டுறாப்ல ஜாக். இவனுக்கு அடி வாங்கினதை பார்த்து அவ்வளவுதான் கூட இருக்க குமார் வந்து பயந்துருவாப்ல. இவன் சூப்பர் ஹியூமனடா, இவ்வளவு வேகமா இருக்கா, அதுவும் ஜட்டியை போட படிக்கிறடே, என் பெரிய பையன் ஜட்டி போட்டது என்ன பண்ணுன்ற மாதிரி, ஜட்டி போட்டது என்ன பண்ண தெரியலையே, நே உங்க பேண்ட்டை நானே போட்டு விடுறேன், ஜிப் வேணா மாட்டி விட்டோமா, பசங்களை பயங்கரமா அடிச்சிங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, கி எங்களை விட்டுருங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை விட மாட்டேன், நான் உங்களை ஃபைட் பண்ணல, சண்டை போட்டு அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி உள்ள உங்களை கொட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொலகாண்டில் போட்டு குத்துன்னு குத்துறாப்ல. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது நம்ம பார்க்கும்போது. இப்போ கட் பண்ணி எராமிஸை காட்டினா அவன் போட்டு கிறிஸ்டல் எல்லாம் தொல்லை பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன சென்னோரிட்டா, இறங்கினோடனே நம்ம என்ன லஞ்ச் சாப்பிட போவோமா, எங்க பசங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். அவளுக்கா அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஏன்னா வியடான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. இவனடா பெருசா செலிபிரிட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி உனக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா சும்மா நோயின்றா. இதுக்கு மேலே பின்னாடி பானி டெயில் போட்ட பொண்ணு, அதான் யாரு நம்ம ஜாயி, அந்த பொண்ணு லபோ திபோன்னு கத்திக்கிட்டு இருக்கு. இவளை கட்டிக்கிட்டு அவன் பாடுபட போறான். ஏய் நீ என்னோட செகண்ட் சாய்ஸ் தான், இவன் வேணான்னு சொன்னா உன்னை கட்டிக்கிறேன், கொஞ்சம் கம்முனு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கினேன். என்ன சென்னோரிட்டா, நீ உன் நம்பர் தெரியா, இல்ல நான் ஏன் நம்பர் உனக்கு தரவான்னு சொல்லி போன் எடுத்து அவன் கொடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது பசங்க பேக்கப் பண்ணவனு பார்த்தாக்கா அவனுக்கு ஏதோ போட்டோ அமைச்சிருக்கானுங்க. யாருதுன்னா நம்ம மீராவோடது தான். அதை பார்த்ததும் இது அப்புறமா சேவ் பண்ணிச்சுக்கிட்டு நாம மஜாவை வந்து என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கையில டக்குன்னு அதை ஜாய் பார்த்துருவா. அக்கா இவன் மோல்கா பண்ணிக்கிட்டு இருக்கான், அதாவது இந்த மாதிரி இல்லீகலி பொண்ணுங்களை போட்டோ எடுக்கிறது அப்படி சொல்லுவானுங்க போல. பாருங்க ஒரு ஸ்டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி திட்ட ஆரம்பிச்சிடறாளா. ஆக்சுவலா அவன் எடுக்கல, பட் இருந்தாலும் அதை அவன் சேவ் பண்ணி பார்க்கலாம் நினைச்சாலே அதுவே தப்பு தான். நான் பண்ணல பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஒழுங்கா அதை கொடுத்துருன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கையில குறுக்கால பீக்கா வந்து என்ன பண்ணுவானா, அந்த போனை கொடுங்க நானே செக் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லலாம். இது இவனுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடும். ஒருவேளை நானே அந்த போட்டோ எடுத்தனால இப்போ உனக்கு பிரச்சனை ஏன்டா, உன்ன மாதிரி ஜோபி வந்து கேள்வி கேட்ப, நானும் ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு பதில் சொல்லணுமா, ஒழுங்கா எங்க ஓடி போயிடு, இல்ல அச்சு செதற விட்டுருன்ற மாதிரி சட்டை பிடிச்சி தூக்குவானா. அப்போ அங்க அப்படியே கட் பண்ணி ஜாக் காமிச்சா அவன் போட்டு அந்த பசங்களை மாத்துவான் பாருங்க. அதுல அவங்களோட லக்கேஜ் மேலே இப்போ ஊந்துருவானுங்க. லக்கேஜ் ஹோஸ்டிங் காசு தாங்கலான்ற மாதிரி சொல்லிட்டு யாரோட லக்கேஜ் தெரியுமா வச்சிருப்பானுங்க, நம்ம டேனியோடது. தட் மீன்ஸ் அந்த லக்கேஜ்ல என்ன இருக்குது, டேனியோட பாடி. ஸோ அதை ஷேக் பண்ண என்ன ஆகும், டேனி எழுந்துருவான், அந்த பீக்கா மயக்கமாயிடுவான். அதான் நடக்குது. இந்த பக்கம் பார்த்தா மைக்கச்சு ஊந்துருவானா. டேய் கேன ஜஸ்டிஸ் ஹீரோ மாதிரி வந்து எங்களுக்கு பேசிட்டு என்னடா மைக்கச்சு உண்டுன்னு சொல்லிட்டு எராமிஸை கத்திக்கிட்டே இருப்பாப்ல. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம டேனி ஏந்து வந்து அவனுக்கு பின்னாடி நின்றுவாங்க. அதை தான் அப்படியே வந்து நம்ம பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இவன் எப்பறம் இங்க வந்தான் அப்படின்னு. இப்படி இந்த சம்பவம் நடக்கும்போது இது எதுவுமே தெரியாது. ஜேஸ் என்ன பண்றான்னா சத்தம் வருது, ஸோ அவங்களுக்கு பிரச்சனை வச்சு போல இந்த ஃபைட்ல நாம போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கிளம்புவோம் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வேணான்ற மாதிரி தடுப்பான். நீ கவலைப்படாத நான் பார்த்துறேன்ற மாதிரி போவாப்ல. இன்னைக்கு என்னோட நாள்ரா, நான் வந்து சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காட்ட போறேன்னு அவன் கிளம்பி போகும்போது அந்த ஹூடி போட்ட பையன் அவனை தடுப்பாப்ல போகாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா நான் சண்டை போட்டு எதனா அடி வாங்க வந்தாலும் பயப்படுறேன், ஆனால் நான் அடிலாம் வாங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், போன் நக்கிள்ஸை சேர்ந்த பெரிய காது மூக்கா அப்படின்ற மாதிரி அவனோட மூஞ்ச காட்டுவான். யாரான்னு பார்த்தா காட் டாகை சேர்ந்த நம்ம யோஹான் தான். நான் தான் சொன்னல முக்கியமான கேரக்டர். யோஹான் நீ ஏன்டா இங்க வந்திருக்க, ஒருவேளை ஹாஸ்டல் கூட சேர்ந்து நீ எதனா சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சானா. டே அந்த கொஸ்டின் நான் கேட்கறேன்டா, ஏன்னா உன் கூட இருக்க பொண்ணு ஹாஸ்டல்ல சேர்ந்தவதானே, அவ டாட்டூ தூக்கி யோஹான் நம்ம ஜேஸுக்கு காட்டி விட்டுருவாப்ல. அது வரைக்குமே ஜேஸுக்கு வந்து அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல சேர்ந்தவன்றது தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஆனா யோஹான் அதை ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிட்டான் போல. ஆக்சுவலி வாஸ்கோ நோட்டீஸ் பண்றான், பட் நம்ம ஜேஸ் தான் கொஞ்சம் கேனே இருந்திருக்காப்ல. இந்த ஒரு விஷயத்துல அவ அழகுல மயங்கிட்டான் போல. இப்போ யோஹான் அந்த பொண்ணை நோட்டீஸ் பண்ணிட்டான், அதாவது அவள் ஹாஸ்டலோட மெம்பர் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து வேஸ்கோவும் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் என்ன ஜேஸ் தான் வந்து நோட்டீஸ் பண்ணல போல. இப்போ அவனுக்கு பார்த்தோன்னே செம்ம ஆச்சரியம், எனது ஹாஸ்டல் சேர்ந்த பொண்ணடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை தேடி அந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் அவன் வந்திருப்பான். அந்த பொண்ணுக்கு உண்மையை சொல்லியிருப்பான், அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல்னு ஒரு கேங் இருக்குது, அவங்க அடிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அவங்க ஆள் கூட சுற்றிட்டு இருக்காடா. இப்போ அங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம டேனியை காட்டாக்கா அவன் அந்த எராமிஸ் சைக்கில் பேசிட்டு இருப்பான். ஒழுங்கா அந்த மோல்கா ஃபோட்டோ எடுத்து ஏன்னா தேவையான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. யாரா நீ எங்கேருந்து புதுசாக வந்துக்கிற, இவன் கம்பெனியில் வந்துருக்கிறியா அப்படி இருந்தாலும் சரி, ஆனால் எடுத்த ஃபோட்டோ நான் திரும்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நெக்லா பண்றேன்னு எடுத்து ஒரு பஞ்ச் விடுவாப்ல. அதை ஈஸியா டானி டாச் பண்ணுவான். டாச் பண்ண பிறகு இன்னொரு பஞ்ச் கொடுப்பான். இன்னொரு பஞ்ச் கொடுத்தாக்கா அதை டாச் பண்ண மாட்டான், அதை ஹோல்ட் பண்ணுவான். இப்படி அவன் என்னோட பஞ்சே பிடிக்கிறான், அது இந்த பொசிஷன்ல நின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கையில நம்ம ஹீரோ வந்து இன்னொரு பஞ்ச் கொடுக்கலான்ற மாதிரி பாப்பாப்ல. அப்ப பார்த்தா குறுக்கால வேற ஒருத்தர் காக் ஸ்கிரிப்ளோம் அப்படின்னு ஒன்று தருவாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம கிறிஸ்டன் இருக்கா இல்லையா அவதான். ஏன்னா அவ கண்ணு கிட்ட ட்ரைனிங் எடுத்தால ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு இங்க வந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிடுது. ஏன்னா அவன் முன்னாடி வந்து அசிங்கப்படக்கூடாதுன்னு டேனி கூட அவன் சண்டை போட வந்துருப்பான். அந்த பொண்ணுக்கு அடி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவளை மிரட்டலான்றதுக்காக கிட்ட போவானா, நான் பேச்சு வார்த்தையில முடிக்கலாம் பார்த்தேன், ஆனா நீ பீச்சுக்கு தான் வருவன்ற மாதிரி இன்னொரு டெக்னிக், அதுவுமே கன்னோட டெக்னிக் தான். பார்த்தோன்னே ஹீரோ ரெகக்னைஸ் பண்றாப்ல, இது அவன் யூஸ் பண்ணதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை மக்களுக்கு எதிராக யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னா, இருந்தாலும் பயன்படுத்துறேன், ஏன்னா நீ டிசர்வ் பண்ற ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அடிச்சு போட்ட பிறகு அவ்வளவுதான், அங்க ஆரவாரமா கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க, மக்கள் எல்லாம் வந்து பாராட்ட ஆரம்பிச்சாங்க, என்னென்ன சூப்பரா பண்ணீங்க மேடம், மேடம் உங்களுக்கு சோடா வாங்கி தர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டி அப்படியே ஆரவாரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரவுடி பசங்களை எதிர்த்து பெண்கள் இப்படி போறாங்கன்னா நம்ம நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்படியே அவன் அடிச்சு போட்ட பிறகு அந்த இன்சிடென்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது. அங்க அப்படியே ஜாக் காமிப்பாங்க. ஜாக் நம்ம டேடிக்கு எடுத்து ஒரு டெக்னிக் கத்துருப்பான். என்னன்னா அவன் சூட் கேஸ்ல இருந்து ஏந்து வருவா இல்லையா, அதே மாதிரி என்ன பண்றான், அடிச்சு போட்டவங்க சண்டை தெரியக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் சூட் கேஸ்குள்ள பதிச்சு அவனுங்களை அப்படியே வந்து தள்ளி விட்டுறலாம். நீங்க சண்டை போட்ட தடமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு தடமாச்சு மீறக்கு தெரிஞ்சது அப்புறம் மொட்டை கணேஷ் மாதிரி அவன் எதனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டு அவன் தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குறாங்க. ஃபைனலா டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. இங்க இருந்து ஜேவோட மேன்ஷனை கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டோட இவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க, அங்க நடக்க போற பிரச்சனையை பற்றி தெரியாமலே. இதுல இன்னொரு ஜோக், அதாவது நம்ம வாஸ்கோ தம்பி இருக்காரு இல்லையா, உடம்பு ஃபுல்லா முடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கரடி குட்டி என்ன பண்ணோம், அவங்க கரடி கேவுக்கு தூக்கிட்டு போயிடும். அங்க போன பிறகு அவனுக்கு சோறெல்லாம் கொடுத்து அவனை ஃபீட் பண்ணி அந்த கரடிக்கு அந்த காப்பாற்றி அமுச்சு விடும். அவனை ஆள் அந்த அளவுக்கு வந்து முடி வச்சிருக்கான் போல மூஞ்சில. இப்போ வந்து ரீச் ஆன பிறகு நம்ம ஜேஸ் என்ன பண்ணுவோம்னா, அந்த கரடி போட்ட பொண்ணுக்கு வந்து நூடுல்ஸ் வாங்கி கொடுப்பான். சாப்பிட்டு எதுக்காக முடிச்சு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள சரியான ஒரு கோவம் இருக்குது. கோவம் சொல்றதை விட சோகம் தான் சொல்லணும். ஏன்னா பேர்ன் நிக்கிள்ஸ் டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணை கிளியர் பண்ணி சந்தோஷம் ஆளான்னு பார்த்துடா, கடைசி வரைக்கும் ஒட்டி கட்டியாடா டே, அதுக்கு அது பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா எனக்கு டே ஆத்தர், ஏதோ ஒரு பொண்ணை கண்ணில் காட்டி இவ்வளோ வச்சு குடும்பம் நடிச்சு சந்தோஷமா இருக்கலாம் பார்த்தாக்கா கடைசியில் அவ்வளோ ஹாஸ்டல் நம்பரும் மாற்றி விட்டு என்னோட எதிரிகளோட கேங்களை கூட இந்த பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாடம் அடிச்சுக்கிறாப்ல அழுதுகிட்டே. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த யோகா நேரம் குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். டே காசு இல்லைன்னா அந்த பக்கம் போட, ஏன் சாப்பாடு பார்க்குறது எனக்கு வயிறு வெளியிடும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அந்த பொண்ணும் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம்னா, ஹாஸ்டல் மெம்பர் நான் சொல்லியிருப்பேன், ஆனால் நாங்கள் இருக்கிறதுலே மோசமான ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க இல்லை, ஸோ அதனால அந்த சீக்கிரட்டை சொன்னாக்கா நீ எப்படி எடுத்துக்கும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, சரி விடு அதை பற்றி எதுவும் கவலைப்படாத, ஃபேட் நம்மள இப்படி மாட்டி விட்டுச்சு, ஆனால் சரிங்களா நம்ம மீட் பண்ணிருக்கூடாது, மீட் பண்ணது கூட பிரச்சனை கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடக்கூடாது, நீ ஹாஸ்டல் மெம்பரே தெரிஞ்சது தான் அவனை இக்னோர் பண்ணிட்டு சைலண்டாக போயிருப்போம், பேச்சுக்கு வந்திருக்க மாட்டேன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கையில் மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு சோகம் இருக்குது. ஜேசே அழுவாதரா அழுதுறாதரா விட்டுறாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நார்மலாக பேசிட்டு இருக்கையில் ஹாஸ்டலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச்சோட ஒரு லீடர் இருக்கான் இல்லையா, அவன் இந்த கான்வர்சேஷனை கேட்டுறான் போல. ஓ நீங்க தான் ஹாஸ்டலில் சேர்ந்தவங்களே, சாம்பிள் எடுத்துட்டு இருந்தீங்களா, அது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜேசுமே ஹாஸ்டல் மெம்பர் சொல்லி அவன் நினைச்சிட்டு இருப்பாப்ல. இப்போ இது வந்து உண்மை தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை மாட்டிக்குவான். ஏன்னா அவன் ஹாஸ்டலில் சேர்ந்தவன் கிடையாது, அதில் எதிரியான பேர்ன் நிக்கிள்ஸ் சேர்ந்தவன். ஸோ அதனால இவனை காப்பாற்றணும்னு அந்த கரடி போட்ட பொண்ணு என்ன பண்றானா, சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காத, சும்மா ஹோட்டல் வர சொல்லிட்டு இருக்க, எனக்கு அது மாதிரி பிடிக்கலன்னு சொல்றேன் இல்லையா, ஒழுங்கு எங்க ஓடி போயிடு, என்ன இங்க கூட்டு போங்க, நான் தான் உங்களோட சாம்பிள், இங்க நான் தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஜேஸை வந்து வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணி விட்டுறான். அதாவது இவன் சும்மா வந்து இவகிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு ஹாஸ்டலுக்கு சம்மந்தம் கிடையாது, வாங்க அந்த போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க எனக்கு சாக்லேட் கூட வேணா நீங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட ஒரு 3 சாக்லேட் கொடுத்துட்டு போறான். ஒரு அப்பாலஜிஸ் மாதிரி கொடுத்துட்டு போறாளா. போன பிறகு ஜேஸுக்கும் சுத்தமாக புரியல. நான் ஹாஸ்டலோட எதிரியான ஜேஸை அவன் நினைச்சிருந்தான் அங்கேயே அந்த ஆளை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கான். ஆனால் அதை பண்ணாம அவனை காப்பாற்றிட்டு போயிருக்கா. அதுக்கான காரணத்தை அவன் வந்து தேடிக்கிட்டு இருக்காப்ல மைண்ட்ல. இப்போ ஜேஸுக்கு என்னன்னா அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவளை ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அவன் வந்து அவளோட டிசிஷனில் தான் போவான். இங்கே என்ன விஷயம்னா, இவன் வந்து ஒரு வேளை ஹாஸ்டல் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வச்சிங்களேன், மொத்தமாக முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மூலக்காரர் அப்படின்னா நம்ம ஜேஸ் மட்டும் தான். அந்த பேர்ன் நிக்கிள்ஸை மொத்தமாக சேர்த்தா கூட ஜேஸோட பாதி அறிவு கூட வராது, எல்லாருக்கும் சண்டை போட மட்டும் தான் தெரியும். அப்படிப்பட்ட பிரெயினே மாட்டிக்கிறேன்னா என்ன பண்ணுறது, எனக்கு யாரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா அந்த இடத்துல யோகான்றப்பானா. ஸோ அவனுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் துணி ஃபுட்டுனால அடிப்போம் அப்படின்னு ஒரு நூடுல்ஸை வாங்கி ஆர்டர் பண்ணி அவனுக்கு கொடுக்குறாப்புல. நான் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேக்கா அவன் கிட்ட பேசுறது மாதிரி கிட்ட போயிட்டு இருக்கான். யோகா நான் கடைசி அந்த பேட்டில் பார்த்தது எப்படி இருக்கனால சோக்கியமா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லப்பா சும்மா தான் பேசுறது, சாப்பாடுல திருட மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அவன் சாப்பாடை மறைச்சிக்கிட்டு இருக்கான். ஏதோ பூனைக்கு சாப்பாடு போடுங்க என்ன பண்ணா அந்த மாதிரி ஏதோ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கானு சொல்லி பின்னாடி பார்த்தா ஹெச்என்எச் குரூப், அதாவது நம்ம கிறிஸ்டோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரை பத்தின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆட்டோகிராஃப்காக பார்க்கறேன்னா நினைச்சிட்டு இருக்காப்ல. ஆனால் அவரை பார்க்கறதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. இந்த மொத்த ஆர்கனைசேஷனோட லேடர் லீடர் அவர் தான். அண்ட் அவர்கிட்ட இருக்க இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க அம்மாக்கு ஆபரேஷன் சீக்கிரமா பண்ணா. ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக அவரை அப்ரோச் பண்ணுன்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கானா. அந்த வேலையில வந்து என் கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றேன், ஒன்றும் இல்லை ஹாஸ்டல் கூட எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, நீ பண்றேன்ற மாதிரி கேட்கல, சூப்பு தூக்கி மூஞ்சில் ஊற்றிட்டு சாப்பாட்டு காசு பே பண்ணுறேன், நீ அங்கே வந்து கிளம்பி போயிடுவான். இவனுக்கும் ஓரளவுக்கு ஐடியா இருந்திருக்கும், இவன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கேட்டிருப்பாப்ல. கேட்டுட்டு பே பண்ணும்போது பார்த்தா நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, சரி ஓகே நம்ம கிவ் அப் பண்ணிடலாம், அந்த பொண்ணே தானே விருப்பப்பட்டு தான் போனால் அங்கே என்ன பண்ண போகிறாங்க, மிஞ்சு போனான்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு பே பண்ணிட்டு இருக்கானா. அந்த ஆன்ட்டியும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, எப்பா கிரிமினல் ஆர்கனைசேஷன் இங்கே நிறைய ஆயிடுச்சு, போலீஸ் எதுவுமே பண்ணாம கண்கட்டி வித்தைகள் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்றீங்க ஆண்டி, அவ்வளோ கிரிமினல் ஆக்டிவிட்டியா போயிட்டு இருக்கு, என்ன போகுதுன்ற மாதிரி கேட்டா ரன்அவே ஃபேமிலி அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லல. ஓ ஹாஸ்டலை பற்றி பேசுகிறாங்க போல. ஓகே நாம இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். இந்த இடத்துல தேவையில்லாத நம்மளே வந்து ரிவீல் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம், அதுக்கு முதல்ல ஸ்பை மாதிரி அவன் வேலை செஞ்சாலும். ஸோ முதல்ல அந்த பொண்ணோட கேஸ்லாம் விட்டுட்டு இவன் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணலான்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கையில் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களா அந்த ஆண்டி, அதாவது அந்த ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் அவங்களை பிடிக்க முடியல, சின்ன பசங்களை வச்சு பண்ணுறாங்க, அதுலேயும் பெண்களை தான் குறிப்பாக அவங்க வச்சு வந்து மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லல தான் ஜேஸுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த இடத்துல அந்த பொண்ணு கூட்டிட்டு எதுக்காக போனாங்க அண்ட் அவள் எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கா
இருக்கா அப்படின்றது. அந்த பெண்களுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது கூட தெரியாதான்ப்பா. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடும்போது தான் அவங்க ரியலைஸ் ஆவாங்களா. ஆனா அப்பா அது ரொம்ப லேட் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லல. டேய் என்னடா பண்றதுன்னு சொல்லி ஜேஸுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா இந்த இடத்துல அந்த பொண்ணை காப்பாற்ற போனா மொத்த பிளானே வந்து சொதப்பிடும். ஆனா பிளான் முக்கியமா பொண்ணு முக்கியமா யோசிக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம பசங்களை காமிக்கிறாங்க. ஜாலியா பீச்சில் ஜும்காடாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஒவ்வொருத்தரும் பேட் சூட்ல பார்க்கறதுக்கு செமையா இருக்கிறாங்களா. ஆனா மீன் மட்டும் வெளியே வரல. எங்கடா மீரை கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கில் போது இப்போ கத்திக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே அவங்க ஃபன் பண்ணும்போது எந்த ஒரு ஃபைட்டும் இல்லையா. சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி டேடி நினைச்சுக்கிட்டு இருக்கையில அங்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜேஸ் பார்க்க காமிச்சா பொண்ணுங்களை பக்கமே போகக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆனா இப்போ அந்த பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எதிர காட்டினா ஒரு பெரிய ஃபைட்டு போயிருக்கும். தலைவன் நிறைய பேர் அடிச்சு போட்டு அந்த ஹாஸ்டல் பிரான்ச்சுக்குள்ள நுழைஞ்சிட்டான் போல. அவன் ஸ்பை வேலை பார்க்க தான் இங்க வந்தான். ஆனா இந்த இடத்துல அவன் ஐடியா ரிவீல் பண்ணாம அந்த பொண்ணை மட்டும் காப்பாத்தி கூட்டு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்காக வந்து முதல்ல இருக்கிற இவனுங்கெல்லாம் ஸ்னீக்கின் பண்ணி உள்ள பொண்ணு எட்டி பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்துட்டானுங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க. என்னன்னா அந்த பொண்ணு இவங்க கிட்ட பேசும்போது ஹாஸ்டல் சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அதான் அந்த மீசை கரெக்ட் கேட்டிருப்பான். கேட்டுட்டு இவன் வந்து சமாளிச்சு கூட்டு போனாலும் எங்கேயோ ஒரு டவுட் வச்சிருக்க மேல ஒரு கண்ணு வைங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல. அதனால அந்த பசங்களாம் சேர்ந்து எனக்கு வெயிட் பண்ணி இருப்பானுங்க. தம்பி நீ மாத்தி பேசுனா நாங்கள் விட்டுறோம் நினைச்சா நீ ஹாஸ்டலை பத்தி தெரிஞ்சு அதுக்காக வந்திருக்கன்றது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் உனக்கு பொலகாட்ட நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-30 பேர் சேர்ந்துடுறாங்க. நம்ம ஜேசு தனியாக ஃபைட் பண்ணா கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா எவனா தான் நல்ல ஃபைட்டராக இருந்தாலும் ஒரு 30-40 பேர் கிட்ட வந்தாங்கன்னா எப்படி சண்டை போடுது. அப்போ ஆஸ்கோ இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு டீல் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாப்புல. பார்த்தா யோஹான் பறந்து வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் அடிப்பான். இந்த டீல் வந்து 12 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் வேலிடா. இந்த 12 மணி நேரத்துக்கு நம்ம ஜேஸ் சொல்றதெல்லாம் வந்து அந்த பையன் கேட்பான். அதே மாதிரி அந்த 12 மணி நேரத்துக்கு ஃபைட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ஜேஸ் பே பண்ணோமா. அதுக்கு டவுன் பேமெண்ட் வந்து $1500 அவன் சாப்பாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காப்ல. சாப்பிட்டு முடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ண பிறகு ஏதோ ஒரு காசு தரும் போல. இதுக்கு வந்து 180 பேர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு பட் கேட்கறது கொஞ்சம் டிஃபரெண்டாக தான் இருக்கு. பட் 12 மணி நேரத்துக்கு யோஹான நம்மால் வந்து யூஸ் பண்ணிக்கிறாப்ல. யூஸ் மீன்ஸ் அதாவது ஃபைட்டிங்காக அதுக்கு பதிலாக ஒரு காம்பன்சேஷன் காசு தருவான். ஆக்சுவலி இந்த டீல் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருப்பானுங்க. என்ன விஷயம்னா இந்த மாதிரி அவன் இப்போ இவனுக்காக ஹெல்ப் பண்ண வச்சுங்களேன் ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மால் சொல்லிருப்பாப்ல. அது எந்த பேசிஸில் அவன் நம்புறான் அதாவது யோஹான் நம்புறான்னா ஒரு கான்ட்ராக்ட் எழுதுவாப்ல. இது அந்த பில்லு சாப்பிட்ட பில் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி எழுதுவான். யோஹான் ஆகிய நான் 12 மணி நேரத்துக்கு ஜேஸுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கு அவன் காசு தரணும் அப்படின்னு சொல்லி பில்லுக்கு பின்னாடி எழுதின கான்ட்ராக்டை நம்பி என்னை ஏமாற்ற மாட்டலன்ற மாதிரி கேட்குறான். ஆமான்ற மாதிரி சொல்லாப்புல. நம்மளோட அதாவது ஜேஸோட கண்ணிலேருந்து பார்க்கும்போது அவன் ஒரு குழந்தை மாதிரி தான் தெரியுறான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எவனாலும் இந்த மாதிரி கான்ட்ராக்டை போடணும். அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போய் அவன் சண்டை போடுறா பார்த்துக்கலாம். அந்த குழந்தை ஃபீஸ் வந்து அப்படி மொத்தம் மாறின மாதிரி இருக்குது. ஏன்னா குழந்தை மாதிரி சண்டை போட மாட்டான். மான்ஸ்டர் மாதிரி அவன் ஒரே ஆளா எல்லாரையும் போய் அச்சு போட்டுட்டு இருக்கான். இவன் காசு கொடுத்தா ரொம்ப அதிகமாக தான் வந்து அப்பியரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஏனென்றால் 5 ரூபா கொடுத்தா 50,000 அடிப்பான்னு சொல்லுங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாரையும் நானே தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டு அவங்க ஷூஸ் எல்லாம் வந்து கலமாண்ட ஆரம்பிக்கிறாப்ல. அதை வித்து அவன் காசு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இங்க ஒரு விஷயத்த நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கன் வந்து இவனுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். அது காரணம் என்ன தெரியுமா. நம்மளோட ஜேக் எடுத்துக்கோங்க. அதாவது பிக் டீல சேர்ந்தவன். அவனுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஆலிவ் வாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஹாஸ்டல் பி கூட பாத்தீங்கன்னா வாரன் ஷாவும் மேக்ஸ் டெரக் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேங்கும் வந்து பெரிய பெரிய ஆட்கள் வச்சிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் சர்வை பண்ண இந்த யோஹான் வந்து ஒரே ஒருத்த மட்டும் தான். அவனுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லிட்டு யாருமே தேவைப்படல. ஏன்னா அவன் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் அடிச்சு போடுவான். அதனால தான் சொல்லுவான் இந்த டீம்ல நான் ஒருத்த மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து மெம்பர்ஸ்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படவே படாது. அந்த கேங்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆள் தான் இருப்பான். அந்த ஒரே ஆள் எல்லா வேலைகளும் பார்த்துக்குவான். மற்றவங்களை அவன் ட்ரஸ்ட் பண்றதை எப்பயோ விட்டுட்டான். என்ன அவனுக்கு லீடர்ஷிப்ன்ற ஸ்கில் சுத்தமாக கிடையாது. அப்படி கண்டி இருந்துச்சுன்னா அவன் கண்ணியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருப்பான். அதனால தான் கண்ணை சொல்லியிருப்பாப்ல அப்டேட் ஆவடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெறும் ஃபைட்டிங் ஸ்கில்ஸை மட்டும் வச்சுட்டு அவனால் க்ரூவை ரன் பண்ண முடியுதுன்றது இப்போதான் அவன் ரியலைஸ் பண்ணியிருப்பான். இடத்துல ஜேசிமே ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாப்ல. அதாவது காட் டாக் டீமுக்கு மற்ற பசங்க நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நினச்சி தெரியுமா. காட் டாக் கூட அவன் தலைமையில் அடிச்சு பிட்ரே பண்ணாங்களே. அந்த இடத்துல ஒரு வேளை அவனுக்கு அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இவன் சோலோவா தூக்கி எல்லாருமே அடிச்சு போட்டிருப்பான். டேனிலேருந்து வேஸ்கோ வரைக்கும் யாருமே ஒரு டிஃபீட் பண்ணிக்க முடிஞ்சிருக்காது. வெறும் ரா பவர் மட்டும் வச்சு பார்த்தாக்கா யோஹான் தான் அந்த ஃபைட்டில் வின் பண்ணியிருப்பான். ஆனால் கன்னும் மற்றவங்களும் வந்தப்பவே அந்த ஃபைட்டு மொத்தமாக வந்து அது பார்த்து சேஞ்ச் ஆகி போயிடுது. இந்த கதை சீரியஸாக போகும்போது வேஸ்கோ கட் பண்ணி காட்டுவாங்க. தலைவர் எதிர ஓடிட்டு இருப்பான். காப்பாற்றின கரடி குட்டிங்களுக்கு திரும்பி அவன் ரீபே பண்ணுன்றதுக்காக அவங்களை ஹன் பண்ணுறதுக்கு ஹண்டர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சண்டை போடாப்புல இவங்களை ஹன் செய்யாதீர்கள் இதுகளும் ஒரு உயிர்கள் தான் அப்படின்னு அங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஜேஸை காமிச்சாக்கா இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. சரி அந்த பொண்ணுங்களை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்க முதல்ல இந்த பொண்ணு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி கேள்வி கேட்கறாப்ல. ஆனால் அவன் லாயலாக இருப்பான். நான் வாயை திறக்க மாட்டேன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் ஜேஸ் ஒரு பக்கமான வேலையை பார்க்குறாப்ல. அவனுக்கு தான் கான்வர்சேஷன் ஸ்கில் வந்து பீக்கில் இருக்குது இல்லையா. ஸோ அதை பயன்படுத்தி எப்படியாவது எனக்கு கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லி தானோன்னு பேசி ஏதேதோ கதைகளை எடுத்து அவன் மைண்டில் வந்து குழப்பி விடுறாப்ல. அவனுமே வந்து இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணி விட்டுறான். ஸோ இந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க ஒரு டிஓஸ் இருக்குது. அந்த டிஓஸ் தான் எல்லா பொண்ணுங்களும் வந்து கடைசி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. ஓ டிஓஸா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணு கீழே போட்டு யோஹான் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றாப்ல. பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த இடத்துல கடைசி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா நான் அங்கே எல்லாரும் அடிச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காடா. அட பாவி அவனுக்கு எல்லாரும் அடிச்சு போறேன்னு சொல்றான். அங்கே வந்து 10 பேர் இருக்கானுங்களா இல்லை 100 பேர் இருக்காங்களா தெரியாது. எத்தனை பிரான்ச் இருக்குன்னு தெரியாது. அது தெரியாம எப்படி அப்படி சண்டை போட பைத்தியக்காரன் ரெடி அப்படின்ற மாதிரி கேட்க அவனுக்கு எத்தனை பேர் இருப்பான்னு தெரியாது. அடிக்கணும்னு ஒரு பிளான் வேணுடா. தமாசு அடிக்கிறது தான் பிளான். நான் தலை ஃபேன்ன்ற சொல்லிட்டு இருக்கான். அடி கேடப்பையில் இரு அவனுக்கு கான்ட்ராக்டை படிச்சு காமிக்கிறேன். கான்ட்ராக்டை படிச்சு காமிக்கிறாப்ல. ஜேஸ் என்ன பிளான் போறானோ அதை நான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒழுங்கா ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி கத்துறானா. இந்த இடத்துல ஜிங்ஜாங்கோட ஸ்கில்லை காட்டுறாங்க. ஏனென்றால் அவன் நல்ல ஃபைட்டராக இருந்தாலும் யோஹான் மாதிரியான ஒரு ஆள் வச்சு ஹேண்டில் பண்ணாலியா. ஸோ அவனுக்கு மூளைச்சாமான் இருக்குன்னு
இருக்குன்றத ஒத்துக்கிறாப்புல. இவனுமே வேற வழி இல்ல, கான்ட்ராக்ட்ல போட்டுருக்குன்றதால என்ன பிளான்னு சொல்லுன்ற மாதிரி கேட்டு வந்து சலிப்பா நின்னுட்டு இருக்கான். குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்றான். ஆனா ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஸோ சிம்பிளா உனக்கு பிளான் ஃபாலோ பண்றேன். வெளிய இருந்து நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றேன், உள்ள இருந்து நீ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ற மாதிரி சொல்ல, அது எல்லாத்தையும் அடிச்சு போட்டா ஈஸியா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலான்ற மாதிரி அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட் தான் சொல்லிட்டு இருக்காப்ல. இந்த டைம் அவன் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. கண்டிப்பா இந்த விஷயம் முடிக்க முடியுமான்ற ஒரு சந்தேகத்தோடயே அவன் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே கிளம்பி போறான். அப்படியே நம்ம பசங்களை பீச்சில் காமிச்சாக்கா நல்லா ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. ஆனா நம்ம மீரா எங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவளோட ட்ரெஸ்ஸை பார்க்கணுன்றதுக்காக தான் அவன் ஆர்வமா காத்துட்டு இருக்கா. மீரா 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 அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானா. டே ஒரு நிமிஷம் சைலண்டா. அப்படியே இவங்க எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியா வந்து எந்த ஒரு ஃபைட்டுமே இன்வால்வ் ஆகாம இந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி ஒரு பெரிய வேறு மான்ஸ்டரே வந்துகிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. அங்க இருந்து அப்படியே இந்த பக்கம் திருப்பி காட்டுறாங்க. ஹாஸ்டலோட இந்த இடத்த சேர்ந்த பிரான்ச் லீடர் லீ இருக்கிறா இல்லையா, அந்த ஆள் கிட்ட வந்து அடிவானோட பையன், அதாவது ஜேஸ்க்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண பார்த்தியா, அவன் சொல்றாப்ல இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான், நம்ம பசங்க எல்லாரும் அடிச்சா இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணி விட்டானுங்க, டிஓஸ் தான் போனான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் சொல்லி விட்டான். அதை நான் காது கூட வந்து கேட்டுட்டேன். அதனால அவனுக்கு வந்து அங்கதான் போறானுங்க பாஸ், நீங்க ஆட்களை கூட்டு போய் அங்க அடிங்கன்னு சொல்லிட்டு இவரே இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிட்டு அதை பண்ணாத மாதிரி அங்கே உருட்டிக்கிட்டு இருப்பானா. காதுகள் பெருசா இருக்கிறான். அவன் என்னத்துக்காக வந்தான்ற மாதிரி கேட்க ஏதோ ஒரு பொண்ணு தேடி வந்தான்ற மாதிரி சொல்ல, ஓ அவன் பர்ன் நக்கிள்ஸ் சேர்ந்த ஜேஸ் பார்க்க தான் இருப்பான்னு சொல்லி அந்த செகண்ட் அங்கிள் சொல்றாப்ல. இது எல்லாத்தையுமே அந்த கரண்டி போட்டு பொண்ணு கேட்பா, ஓ ஜேஸ் நமக்காக வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா அவளை காப்பாற்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காரு இல்லையா. அப்போ என்ன பண்றது, ஆட்கள் அனுப்பலாமா, அவனை ஃபினிஷ் பண்ணி விட்டுலாமா அப்படின்ற மாதிரி பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை வந்து பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அவன் போற டீ ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்க நம்மளோட இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லல. அங்க காமிச்சா அவனை பார்த்து எட்டு மீசன் சொல்றதுனே தெரியல, பென்சில் மீசன் சொல்லிக்கலாம். ஸோ பென்சில் மீசுக்கில் ஜேஸ் எப்படி போய் அப்ரோச் பண்றான்னா, நான் ஒர்க்கர்ஸ் டீம்ல இருந்து வந்திருக்கேன், ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டீல் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி அவனு மென்டர் ஆயிரப்பல. அவனே மக்கள் நார்மலாக தான் பேசிட்டு இருக்கான். ஒர்க்கர்ஸ் டீம்ல இருந்து வந்த தம்பி உனக்கு என்னப்பா வேணுன்ற மாதிரி கேட்டா, எனக்கு இங்க இருந்து ஒரு பொண்ணு தேவைப்படுறா, அவன் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தா, அதே மாதிரி ஒரு கண்ணாடி போட்டிருந்தா பிளாக் கலர்ல, அவன் வந்து கிடைச்சிட்டானா போதும், அதுக்காக தான் நான் வந்தேன், அது காஸ்ட்யூம் தரேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் போல. ஓகே அப்படியா, நாங்க வச்சிருக்க பொண்ணு தான் காட்டுறோம்னு சொல்லி ஒரு 2 பொண்ணை காட்டுறாங்க. அந்த 2 பொண்ணுமே பார்த்தீங்கன்னா இனிமே நம்மளோட பொண்ணு, அதாவது அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கிடையாது. ஏன்னா அவங்க இல்லவே இல்லை. இவங்க 2 பேரும் கஸ்டமர்ஸை போய் மீட் பண்ணல, இங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பென்சில் மிஸ் கேட்கல. கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு தொட்டாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் வந்துட்டோன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா என்ன தைரியம் தான் கஸ்டமர்ஸ் இப்படி பண்ணுவீங்கன்னு போட்டு அந்த பொண்ணுங்களை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாப்ல. ஏனென்றால் கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தொட்டானா நீங்க சலிச்சுட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல பிசினஸ் பண்றோம், நீங்களே வந்துட்டீங்கன்னா அப்புறம் காசு எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குற பேர்ல மாத்த ஒரு கட்டத்துக்கு மேல ஜேஸால இதை ஏத்துக்கவே முடியல. ஏனென்றால் அவன் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுங்க அப்படி கஷ்டப்படுறத வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பொண்ணுங்க பிசினஸ் பண்றாங்க, அதை தடுக்கிறதுக்கு தான் இங்க வந்துருப்பாப்ல. அதனால கையெழுத்து தடுக்கிறானா, தடுத்த பிறகுன்னாப்பா இதெல்லாம் வந்து புதுசா இருக்குது அவனுக்கு. ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களா, இல்ல நீ ஒர்க்கர்ஸ் சேர்ந்தவனே கிடையாது, நக்கிள்ஸ் சேர்ந்த ஜேஸ் பார்க் அப்படின்னு அவனோட ஐடென்டிட்டி தூக்கி புட்டு வைக்க, யாரா நீ ஜோசியர் மாதிரி சொல்றேன்ற மாதிரி இவனுக்கு ஆச்சரியம் மேடம். ஆனா அவன் அப்படி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஆல்ரெடி ஜேஸ் இந்த இடத்துல ஸ்னீக்கிங் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்க எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் போல. ஸோ இது வரைக்கும் வந்து இவன் போட்டது எல்லாமே ஆக்டிங். அதாவது அந்த பென்சில் மீஸ் வந்து நம்ம ஜேசிங்க உட்காருறதுக்காக தான் உருட்டிட்டு இருக்கலாம். இப்போ அவன் நிறைய ஆட்கள் சுத்து போடுறாங்க, நீங்க தான் என் பசங்க மேல கை வச்சிங்களா, உன் இங்கே வச்சு ஃபினிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வந்துடுவோம். அவ்வளவுதான், ஜேசாலையுமே ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் ஏற்படுது. இப்போ இவன் இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. ஃபைட் பண்ணி தப்பிக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவன் இத்தனை பேர் கூட சண்டை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு 2 பேர் அஸ்டிங்கன்னு தப்பிச்சு ஓடலாம். ஆனா அந்த ஆள் இருக்காலையா, அவர் பொண்ணை வந்து பிடிச்சிட்டு அந்த பொண்ணோட மண்டியை ஸ்மாஷ் பண்ணி அவனை கொண்டுருவன்ற மாதிரி மிரட்டுறாப்ல. அதாவது ஹாஸ்டேஜா பிடிச்சிக்கிறான். இப்போ ஜேசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களே காப்பாற்றி இவனும் தப்பிக்கணும். பட் டக்குன்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஃபிளைங் கிக்கடும். ஆக்சுவலி அது பொண்ணே கிடையாது. ஆள் வந்து இங்க ஒரு பிளான போட்டாலே ஜேசி, அதாவது நான் வந்து வெளில இருந்து கலெக்ட் பண்றேன், நீ உள்ள இருந்து கலெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோகன் வந்து பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்திருப்பான் போல. வந்து அவன் நிக்கிறானா, யாரா அவன் பொம்பளை விஷயத்துல இருந்திருக்கானா. அதுல வேற கூட இருக்க ஒத்து என்ன பண்றான் ஒருத்தானா, ஏய் பாடுறா இவன் செம்ம கும்முடு இருக்க பஸ், நாம கூட்டத்தை போட்டுக்கல வேஸ்ட், இவனை வச்சு பிசினஸ் பண்ணலான்னு சொல்லி இவனை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்களா. ஆடா பாவிடே, அவன் யாரும் தெரியுமாடா, காட் டாக்டா, அவன் ஏற்கனவே ஒரு சைக்கோ, அவன் கிட்ட போயிட்டு இவனுக்கு கலாய் விட்டுருக்காரு. ஜேஸ் உன் பிளானை தூக்கி நீ குப்பையில போட்டு இல்ல உன் மூஞ்சில சொருவி வச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இதுக்கப்புறம் பிளானும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அடிக்கிறதாண்டா பிளானே அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகி அவன் ட்ரிகர் ஆகும்போது ஜேஸுக்கு தெரிஞ்சு போய் திஸ் இஸ் அன்கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் அந்த வைல்ட் டாக் அடைக்கிறதுக்கு அவன் கான்ட்ராக்ட் வச்சிருப்பான். ஆனால் அந்த கான்ட்ராக்டே பிரேக் பண்ற மாதிரி அவனே போட்டு கலாய்ச்சுட்டா சும்மா உடனே சட்டை கிட்டலாம் கழிச்சிட்டு சண்டை போறதுக்கு கலைஞர். அந்த மியூசியம் முறுக்கு படத்துல வரும் பாத்தீங்களா, டேய் காப்பாற்ற வேண்டிய தம்பி இல்லடா உங்களை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இங்க ஆயிடுது. அவன் யோகான சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா அவன் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. தலைவனை பத்தி இங்க இருக்கிற யாருக்கும் தெரியல போல. ஏனென்றால் ஒரு காலத்துல யோகானை பத்தின ஒரு ஸ்டோரி வந்திருக்கும். அது ஆக்சுவல் ஸ்டோரி தான். என்ன அப்படின்னா, அந்த கேங்டம்ல இருக்க மொத்த அடுத்த ஆட்களையும் வந்து அடிச்சு அவன் ஒரு குரூ உருவாக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 10 குரூ அடிச்சானா, அதுவும் ஒரே நாள்ல. அண்ட் அவங்களோட லீடர்ஸ்ல சில செகண்ட்ஸ்ல வந்து நாக் அவுட் பண்ணா, வெறும் 3 செகண்ட் தான் அடிச்சான் ஒரு லீடர் அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இங்க நடக்குது. மான்ஸ்டர்ன்றதை ரியலைஸ் பண்றானுங்க. அப்படி அங்க இருந்து ஃபைட்ல முடிச்சுட்டு அவன் கிளம்பும் போது இந்த பக்கம் நம்ம பேஸ்கோ காமிச்சா அவர் ரெட்ராக்க மீட் பண்ணுவாரு. அந்த போச்சர்ஸ் வந்து ஹையர் பண்ண மர்சனரிஸ் மாதிரி போல. இவங்க 2 பேர் மீட் பண்ணி பேசல. கட்படி இந்த பக்கம் காமிச்சா ஜேசன் இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்றாப்ல. எங்க இருக்கிறவங்க பாஸ்ன்ற மாதிரி கேட்டா, நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஒரு வேலை எங்க அண்ணனா இருந்தா உண்மையை சொல்லிருப்பான். எங்கன்னா கேம்பிளிங் ஹவுஸ்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய கிராஸ் ரோட் இருக்கு பார்த்துப்போன்னு சொல்லி இவளுக்கு வந்து ஆறுதல் அவர் சொல்லி எடுப்புறாப்ல. அட பாவி, இதுக்கு பேர் லாயல்ட்டி ஷர்ட் வரை போட்டு சுத்துறா பாருங்க. சீட்டே இருக்கல
அவன் கை பார்த்தா அதில் வந்து லைட்டாக அடிப்பட்ட மாதிரி இருக்குது. அப்போது கட் பண்ணி என்னன்னா ஜேஸ் ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாப்ல வாஸ்கோ கிட்ட. அதாவது நம்ம ஃபைட் பண்ணோம் இல்லையா யோஹான் கூட, அந்த யோஹான் வந்து நீ எதுக்காக ஃபைட் குறுக்கில் வந்து விட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி கேட்கல. அவனை பார்த்து எனக்கு பெரிதாம இருந்துச்சு. அவன் ரொம்ப லோன்லியாக இருக்கான். அவனை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் அவன் தப்பான பாதையில் போகிறான்றத தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுலேருந்து ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை வந்து பேட் பீப்புளாக இருந்தாலுமே அது எனக்கு ஒரு சோன்மையான ஒரு லோன்லியான விஷயமா தெரிஞ்சுது. அதனால தான் விட்டன்ற மாதிரி சொல்லுவானா. ஸோ அதனால அவனை ஹேட் பண்ணாதன்ற மாதிரி வாஸ்கோ சொல்லியிருப்பான். இவனும் பேண்டேஜ் எடுத்து கொடுப்பாப்ல கையில் கட்டி கொடு சொல்லிட்டு. ஆனால் அவன் தள்ளி விட்டுருவா, எனக்கு ஹெல்ப்பே வேணான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மற்றவங்க கிட்ட ஹெல்ப் ஆனால் வீக் ஆயிடுன்னு சொல்லி நினைக்கிறான் போல. எனக்கு ஹெல்ப் பண்ண நம்ம சொல்லும் போது ஜாக் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அவனும் அதான் சொல்லிட்டு இருக்க, எதுக்கு ஃபயர் கிரக்கர்ஸ் நான் தான் லைட் பண்ணுவேன், நீங்க எது பழக்கிறதுவே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாடா. அதை பாவி இதால் தான் உங்க ஃப்ரெண்ட்ஸை யாரும் கிடையாது, நம்மளால சேர்ந்து பண்ணதான ஃபன்னா இருக்கும் மாதிரி ஜோய் கத்திட்டு இருக்கா. ஃபன் பண்ணி அவன் கிராக்கர் வெடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தெரியாதனமா ஒரு சட்டை மேலே பட்டு அது லைட்டாக போன் ஆயிடும் போல. அந்த வந்து சண்டை பொறுத்து தயாராக ஐயோ சண்டையே போகாம ஜாலியாக இருக்கலன்னு பார்த்தவே தேவையில்லாமல் எது ஒன்று கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி பசங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த லீடர் காமிப்பாங்க. அந்த லீடரோட பேர் லீன்னு சொன்னா இல்லையா, அந்த லீ வந்து கேட்டுட்டு இருப்பாப்ல எனது பிரெட் வந்து தோத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அந்த பென்சில் மிஸ் அவனை தோக்கடிக்கிற அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்ற மாதிரி கேட்டா ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. யாருன்னா அந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண பையன் தான். அவனுக்கு லாயல்ட்டி ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, அந்த பையன் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல இந்த மாதிரி வந்து அச்சு போட்டா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவன் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அப்படி இல்லைனா ஹெல்ப்புக்கு யாரை வேணா கூட்டு வந்திருக்கலாம். அந்த மான்ஸ்டர் வாஸ்கோ வந்திருக்கலாம். எடுத்து மான்ஸ்டர் வாஸ்கோவா, ஆமா அவன் சூப்பர் ஹியூமன் சிந்த பார்த்து அவனுக்கு அந்த பட்டப்பேர் வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல. ஆனா அவன் அளவுக்கு இல்லைன்னு சொல்லி ஜூம் அவுட் பண்ணி காமிச்சாக்கா அந்த லீ வந்து கைகளாலே வெறும் விரல்களை வச்சே வந்து இரும்பு அப்படியே வந்து வளைச்சு போட்டிருப்பாப்ல. அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேற லெவலில் இருக்கு போல. ஃபைட் பண்ணா தான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்றது தெரியும். சரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யார் லீக் பண்றது, அதை விடுங்க அவனுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து மாட்டாப்பா இருக்க, எப்போ மாட்ட போறான்னு தெரியல. அப்படியே நம்ம ஜேஸும் அந்த பையன் யோன் வந்து பேசிட்டு போறதை காட்டுவாங்க. நீ இப்படி அடிக்கடி ஃபைட் பண்ணிட்டு இருக்கே, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்களான்ற மாதிரி கேட்க அவன் நாய்க்குட்டி பேர்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல. டே அதை தவிர்த்து வரேன்னா சொல்றேன். சரிப்பா இவ்வளவு பேசுறேன், உன்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்ற மாதிரி கேட்க எனக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. போர்ன் நகல்ஸ் இருக்குது, ஜேஹை இருக்குது, அதுலயும் வாஸ்கோ தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வாஸ்கோ கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ் இவனுக்கு என்ன மாதிரியான வேலைகள் பண்ணாங்க அப்படின்றத ஒன்றுனா சொல்லிட்டு இருந்திருப்பான். அதை கேட்கும்போது யோகானுக்கு லைட்டாக சிரிப்பு வரும். அதை ஹாப்பியாக இருக்கும்போது லேசாக ஸ்மைல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவன் ஒன்று அப்படியே வந்து தெளிவாக சொல்லிட்டு இருப்பானா, இந்த மாதிரி நான் அவனுக்கு இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்தா எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறான் போல. பட் அதெல்லாம் தாண்டி அவன் வந்ததுக்கான ஒரு காரணம் அது அவனுக்கு வீக்னஸாக தோன்றதுனால தான். பேசிக்கிட்டே இருக்கையில் லைட்டாக வந்து யோகானுக்கு டென்ஷன் இது போல. அப்படா வாஸ்கோ சொல்லிட்டு அவன் போகிற இடத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிற மாதிரி போறானா, குழந்தை மாதிரி பொண்ணு அப்பல. அதாவது ஒரு குழந்தைகளை போயிட்டு உனக்கு வந்து என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணும், கோச்சிக்கிட்ட மாதிரி அவன் லைட்டாக கோச்சிக்கிட்டான் போல. அந்த இடத்த வந்து ரீச்சும் பண்ணிடுறானுங்க. உன்னால வந்து இதை பண்ண முடியுமா, அதை வாஸ்கோவில் இதை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பவர் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறாராம். ஓ வாஸ்கோவில் முடியும், வாஸ்கரன்ஸ் தானே உன்னோட கம்மியான பவர்ல இவனுங்க எல்லாம் அச்சு போட்டு பண்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இவனுக்கு பாட்டு ஜாலியாக சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா சண்டை ரொம்ப சீரியஸா போகுது. ஆனா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சைல்டிஷான சண்டை மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கையில திடீர்னு பார்த்தாக்கா ஜேஸோட மூஞ்சில பொழுக்குன்னு ஒரு பஞ்சு அடிச்சடி கடி பட்டுன்னு போடுவோம்னா அவ்வளவுதான் பர்ன் நக்கல்ஸ் சேர்ந்த ஜேஸ் பார்க்க முடிச்சாச்சு. அடுத்தது யாரு, நீதான் வாஸ்கோவா அப்படின்னு அந்த செட்லி இருக்கான் இல்லையா, அந்த ஆள் வந்து இப்போ நம்ம யோகானா ஃபேஸ் பண்ணி நிற்கிறாப்ல. தலைவனோட ஸ்ட்ரென்த் என்னன்றது இப்போ சிம்பிளா காமிச்சிட்டாங்க. ஒரே பஞ்சில் ஜேஸ் அடிச்சு போட்டான். கீழே விழுந்து அவனை வந்து தூக்கி விடுறதுக்கு யோகான் வந்து நிற்கும் போது வாஸ்கோ இங்க இருந்தானா 3 பேர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போன்ற மாதிரி ஜேஸ் நினைச்சிட்டு இருக்கையில திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு கிக்கு விடாப்ல அந்த லீ அவனோட மூஞ்சில போட்டு ரத்தம் வந்து செதறி யோகான் மேல பண்ணவும் அவன் அதை வந்து எப்படி சொல்றான்னா, தேவலாம் எதுக்கிட்ட ரத்தம் செதற விடுற, அதாவது அவன் வந்து ஜேஸ் அடிச்சது டென்ஷன் ஆகுது, ஆனா டேரக்டா சொன்னா வேற மாதிரி ஆயிடும் இல்லையா, அதனால தான் இப்படி சொல்ற. அப்புறம் என்னடா லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு தான் வாஸ்கோன்ற மாதிரி கேட்டா வாஸ்கோ அவனே பிடிச்சிடலையா. அப்ப நான் அந்த வாஸ்கோ இருந்தா நான் ஜேஸ் மேல கை வச்சதுக்கு ஒன்று என்ன பண்ணான்றதை நான் காட்டுறேன் பாருன்னு வாஸ்கோட ஃபைட்டிங் ஸ்டைல நம்ம யோகான் எடுக்க அப்படி இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. மெயின் சேனல்ல கொஞ்சம் சிக்கத்தை கொடுத்ததுனால ஒரு 4 நாளைக்கு அதில் வீடியோ போடாம வச்சுட்டு அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் ஒன்லியில் நான் போட்டு பார்க்குறேன். அதுக்கு எந்த அளவுக்கு காப்பிரைட் கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சின்ன வீடியோ போட்டாலுமே அதுக்கு வந்து பயங்கர செக்கிங்கை போடுறானுங்க. ஸோ அந்த காப்பிரைட்ஸ் ரிமூவ் ஆகிற வரைக்கும் நாம கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி டாடா பை பை. வலிமையா இருங்க கைஸ்.